வந்து இன்றைக்கு 31வது பாட்டு இல்லையா, தலைவி மேகங்களிடம் இறங்குதல். ஏற்கனவே நம்ம முன்பே பார்த்தது போல நம்மாழ்வாரனுடைய அகத்திணை மேதமை அது வந்து ஒரு நவீன கவிதைக்கு நெருக்கத்துல வந்து நிற்கக்கூடிய மாதிரி நிறைய இடங்கள் செய்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான கவிதைகள், கவித்துவமான இடங்கள் எல்லாம் அவர் அகத்திணையில விளையாடி இருக்காரு நம்மாழ்வார். இந்த இயற்கையினுடைய செயல்பாடு இருக்கு இல்லையா, அதை மட்டுமே எப்படியெல்லாம் நம்மாழ்வார் கையாளுகிறார் அப்படின்னு பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப நிலா, சூரியன் அப்படின்னு மட்டும் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆழ்வார்கள், பிற ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்க. சூரிய உதயம், சூரியனுடைய அஸ்தமனம், அதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அந்த சூரியன்னு சொல்லாம காட்சியாக்குறது, சூரியனது பண்பின் வழியாக அதை வெளிப்படுத்துவது, இப்படிப்பட்ட நிறைய இடங்கள் நம்மாழ்வார்கிட்ட பார்க்கலாம். அதுதான் அந்த டிஃபரன்ஸ். அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கிறோம், அந்த பாடல்கள்ல பார்ப்போம். முதல் பாட்டுல எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, மேகங்களை தூதாக செல்லும்படி கேட்டுக்கொள்ளுகிறது. நமக்கு அகத்திணை மரபுல தூது அனுப்புவதற்கு மேகம், அன்னம், கிளி, மைனா, அது போன்ற பறவைகள், அப்புறம் காற்று, மலர், வண்ணத்து பூச்சி, இப்படியான ஒரு சோலையில் காணப்படும் விஷயங்கள் எல்லாத்தையும் தூது அனுப்பலாம். அதில் ஒன்றுதான் அந்த மேகம், மேகத்தை தூது விடுவது. காளிதாசன் எழுதியிருக்கான் மேக சந்தேசம்னு. அவன் எழுதினதே மேக சந்தேசம்னாலே தூது, மேகத்தை தூதாக அனுப்புவது. அதுதான் காளிதாசன் எழுதியதே அதுதான். அப்போ மேகத்தை தூதாக அனுப்புவது அகத்திணை மரபு. ஆகவே தலைவி இப்ப என்ன கேட்கிறா, வந்து மேகங்களை கூப்பிட்டு கேட்கிறா, தலைவன்கிட்ட என் சார்பாக நீங்கள் போய் சொல்ல மாட்டீர்களா, நான் காத்திருக்கிறேன் அவனுக்காகன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறா. ஆனா மேகங்கள் சொல்ற மாதிரி தெரியல. அப்ப அதுக்கு அவ கெஞ்சரா. எப்படி அவ ரிக்வெஸ்ட் எப்படி வைக்கிறா பாருங்க. அம்பொன் மாமணிகள் திசை மின் மிளிரும் திருவேங்கடத்துவன் தாழ் சிமயம்மிசை மின் மிளிரிய போவான் வழிகொண்ட மேகங்களே. மேகங்களை கூப்பிடுறா, மேகங்களே அப்படின்னு அட்ரஸ் பண்றா. கூப்பிடும் போது அந்த மேகங்களை எப்படி சிறப்பிச்சு சொல்றா பாருங்க. பொன், அழகிய பொன், மாமணிகள், பெரிய பெரிய வைரங்கள், ரத்தினங்கள், திசை மின் மிளிரும், அதாவது எங்க, திருவேங்கடத்தவன், திருவேங்கடத்தில் அந்த மலையில் ரத்தினங்களும் தங்கமும் குவிந்து கிடக்கிறது. அவற்றில் வந்து இருந்து வீசும் ஒளி திசையெல்லாம் தெரிகிறது. திசை மின் மிளிரும், எல்லா திசைகள்லையும் அப்படியே படிச்சுன்னு தெரியுது, அந்த ஒளி வீசுகிறது. அப்படிப்பட்ட திருவேங்கடத்து வன் தாழ் சிமயம், அது திருவேங்கடத்துவன் வரும். திருவேங்கடத்து வன் தாழ், வன் என்றால் வலிமை வாய்ந்த, தாழ் என்றால் பாதம். இங்கே என்ன சொல்றாங்க, மலையினுடைய பாதம் எது, அதனுடைய அடிவாரம். அடிவாரம் வலிமையாக இருக்கிறது. வன் தாழ், திருவேங்கடத்து வன் தாழ், திருவேங்கடமலையினுடைய பாதம், அதாவது அடிவாரம் வலிமையாக இருக்கிறது. அடிவாரம் வலிமையா இருந்தா சிகரம் உயரமா இருக்கும். அதை அடுத்த வரியில சொல்றாரு. சிமயம் மிசை, மிசை என்றால் உயர்ந்து, சிமயம் அப்படின்னா சிகரம், சிகரம் தான் சிமயம்னு வருது. அப்படியே வலிமையான அடிவாரத்தின் மேல் மிக உயர்ந்த சிகரம் நிற்கிறது. அதை வந்து எப்படி, அதுல இருக்கக்கூடிய ரத்தினங்கள், தங்கம், இதெல்லாம் வந்து அப்படியே எல்லா திசைகளிலும் ஒளி வீசுகிறது. மின் மிளிரிய போவான், அந்த வழியில நீங்கள் மின்னல் மின்னிக்கொண்டு நீங்கள் போகிறீர்கள். மின் மிளிரிய போவான், அந்த மலையே திசை மின் மிளிரும்னு சொல்லியாச்சு. சரி, மேகத்துல மின்னல் மின்னும், அது எப்படியா மலையில மின்னல் மின்னும்னு ஒரு கேள்வி வரும். அதுக்குத்தான் நம்மாழ்வார் என்ன சொல்றாரு,
அம்பொன் மாமணிகள், அந்த மலையில இருக்கிற தங்கம், வைரம், மாணிக்கம் முதலான கற்கள் எல்லாம் ஒளி வீசும். அதனால மலை மின்னுவது போல தெரியும். அதன் மேல மேகங்கள் மின்னிக் கொண்டு செல்லுகின்றன. ஆக மிசை மேலே, சிமயம் மிசை, அவற்றினுடைய சிகரத்திற்கு மேலே மின் மிளிரிய போவான், மின்னலை போன்று ஒளி வீசிக்கொண்டு போகிறவன், போகக்கூடிய வழிகுவண்ட மேகங்களே, அதை அப்படி போவதை வழியாக கொண்ட மேகங்களே. மேகங்களை ரொம்ப உயர்வா சொல்றான். கூடவே திருவேங்கட மலையையும் உயர்வா சொல்றான். சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் வைக்கிறா பாருங்க தலைவி. இசைமின்கள் தூது என்று இசைத்தால், இசைதல் என்றால் ஒப்புக்கொள்ளுதல் இல்லையா? இசைதல், அவர் இசைந்தார், பேசுவதற்கு இசைந்தார் அப்படின்னா ஒப்புக்கொண்டார்னு அர்த்தம். இசைமின்கள் தூது, தூது செல்வதற்கு ஒப்புக்கொள்ளுங்கள், தூது செல்வதற்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். என்று இசைத்தால், என்று கெஞ்சினால், என்று கேட்டால், இசையிலம் மாட்டோம் அப்படின்னு அது பதில் சொல்லுது. இசைத்தால், இசை அதாவது எனக்கு நீ தூது போவாயா என்று கேட்டால் போக மாட்டோம் அப்படின்னு மேகம் சொல்லுது. இசை இளம், நாங்கள் இசைய மாட்டோம் அப்படின்னு சொல்லிருச்சு. என் தலைமேல் அசைமின்கள் என்றால் அசையும் கொலோம். கொலாம் என்றால் ஆஹா, ஒரு வியப்பு சொல்லுது, ஒரு ஒரு உணர்ச்சி சொல், அவ்வளவுதான். நீங்க, நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், நீங்க செய்ய மாட்டேன்ட்டீங்க. இனி என்னுடைய தலைக்கு மேலதான் நீங்க போக வேண்டி வரும். அப்ப என்ன பொருள்? என் தலைக்கு மேல போகணும்னா மேகங்கள் கால் கொண்டு நடக்கின்றன, என் தலையை தாண்டிதான் சார் நீங்க போகணும் அப்படின்னா நான் போறதுக்கு எதை யூஸ் பண்ணுவேன்? என் கால்களை யூஸ் பண்ணுவேன். என் தலையை தாண்டி போகணும்னா என்ன அர்த்தம்? என் கால் இருக்கிற இடத்துல உங்க தலையை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப தலைவி என்ன சொல்றா? இந்த இன்னொரு பாட்டுல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலை மேலாரே. எம்பெருமானுடைய திருவடிகளை தொழுபவரது திருவடி எல்லாம் என் தலைக்கு மேல இருக்கும்னாரு. திருவங்கை ஆழ்வார் நினைக்கிறேன். திருவங்கை ஆழ்வாரா இவரே சொன்னாரா? யாரோ ஒருத்தர் சொன்ன பாட்டு ஞாபகம் இல்லை. எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலை மேலோரேன்னு ஒரு வரி ஞாபகம், அது இருக்கு. அப்போ மேகத்தை நீங்க ஒரு இன்னொரு பக்தர், முதிர்ந்த நிலை பக்தராக கொண்டு நீங்களாவது போய் பெருமாள்கிட்ட சொல்லுங்க. நீங்க தான் பெருமாள் இருக்கிற இடத்துக்கு போறீங்களே, நீங்களாவது போய் சொல்லுங்கன்னா இருப்பா, நாங்க அப்படிலாம் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, அது பெருமாளா பார்த்து செய்வார் அப்படின்னு அவங்க சொல்லிட்டா வேற வழி இல்ல. இறைவனை அடைவதற்காக பக்தன் இன்னொரு பக்தனின், பாகவதனின் காலை பிடிப்பது இயல்பு. பாகவதர்கள் காலை பிடிச்சுக்கிறேன், ஆகவேதான் அந்த வார்த்தையை சொல்றாரு, அவன் காலை பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு. மேகத்தை நீங்க ஒரு ஆச்சாரியனாக உருவகித்தால் கூட இந்த இடம் பொருந்தி வரக்கூடிய. இசைமின்கள் தூது என்று இசைத்தால் இசையிலம், என் தலைமேல் அசைமின்கள் என்றால் அசையும் கொலாம். அம்பொன் மாமணிகள் திசைமின் மிளிரும் திருவேங்கடத்து வந்தாள் சிமயம் திசை மின் மிளிரிய போவான் வழிகொண்ட மேகங்களே. மேகம் போகிற பாதையை சொல்றான். அது போகிற பாதை இறைவனை வணங்குவதுக்கு தான். அது போவதால் நீங்க என்னை தயவு செஞ்சு என்னை கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு அங்க கேட்கிற அழகு அது. அடுத்த பாட்டுல மேகங்களே, அதான் மேகங்களோ அப்படின்னு வருது. மேகங்களோ, மேகங்களே, திருமால் திருமேனி ஒக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர்? எவ்வளவு டைரக்டா இருப்பாரு. ஏதாவது ஒரு கவிதைக்குரிய அந்த என்ன சொல்றது, அந்த பழைய தமிழுக்குரிய இது ஏதாவது இருக்கா பாருங்க, எவ்வளவு தெளிவா வாசிச்சா புரியற அளவுக்கு எளிமையா இருக்கு. திருமால் மேனி, திருமேனி ஒக்கும் யோகங்கள், யோகங்கள் என்கிறது இங்க புண்ணியம். நீங்க என்ன புண்ணியம் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு எப்படி இப்பேற்பட்ட புண்ணிய பலன் கிடைத்தது? என்ன புண்ணிய பலன்? மேகங்களை பார்த்து கேட்கிறா. திருமாலின் மேனியை, திருமேனியை, திருமாலின் திருமேனியை ஒத்ததாக விளங்கு. அது என்ன திருமேனி? திருமாலின் மேனின்னு சொல்லலாமே. திருமேனின்னா முன்னாடியே சொல்லியிருக்கு இல்லையா, தாயார் நல்ல கலர்,
இந்த ஆளு கரிச்சட்டி கண்ணங்கரையர்னு இருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, பளபளபளன்னு ஒரு வைரக்கல் எடுத்து நல்ல ஒளி வீசக்கூடிய ஒரு ரத்தினக்கல் அல்லது ஒரு தங்க கட்டியை எடுத்து நல்ல ஒரு இரும்பு வாணலிக்கு நடுவுல வச்சா எவ்வளவு பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி எங்காலோ ஒரு கருநீல நெடுமால் கண்ணங்கரேர்னு இருக்கார். மார்புல தாயார் இருக்கா. அவ பொன் போன்றவள், பொன்னின் நிறத்தை உடையவள் தாயார். அப்ப அதை பார்க்க எப்படி இருக்கு, மேகத்துல கரிய மேகத்துல மின்னல் மின்னினால் எப்படி இருக்குமோ அத மாதிரி தாயார் பெருமாள் மார்புல இருக்கா. பெருமாள் மார்புல தாயார் இருக்கிறத பார்த்தா கருவானில் கருமேகங்களுக்கு நடுவே ஒரு மின்னல் மின்னுவதை போல இருக்கு, தெரியுது. ஆகவேதான் திருமால் திருமேனி அந்த வார்த்தையை போடுறாரு. திருமேனி, திருவாகிய தாயார் இருக்கும் திருமாலின் மேனி. ஆக திருமால் திருமேனி அதை ஒக்கும், அதை அதுக்கு கம்பேர் பண்ற மாதிரி நீங்க இருக்கீங்களப்பா. எப்படிப்பா உங்களுக்கு இப்படிப்பட்ட புண்ணியம் கிடைச்சது? எல்லா இடத்துலயும் பாருங்க, கருமேகம் போன்றவன் காளமேகம் அப்படின்னா நீர் கொண்ட மேகம் அப்படியெல்லாம் சொல்லி பெருமாளுக்கு ஒன்றை தானே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பெருமாள் அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பெருமாளை ஒக்கும், அதாவது அவரை ஒத்து இருக்கக்கூடிய, அவருக்கு அவருடைய குணங்களை பெற்றன்னு அர்த்தம். இப்போ தோற்றத்துல மட்டுமா கரிய மேகம் அவன் கரியவன், அப்ப தோற்றத்துல மட்டுமா அப்படி ஒப்பு நோக்குறோம்? இல்ல. கருமேகம் என்ன செய்கிறது? நமக்கு கருமேகம் கருணை கொண்டு மழை பொழிகிறது. வெண்மேகத்துக்கு மழை பொழியாது. கருமேகத்தை பார்த்தாதான் எல்லாரும் மகிழ்ச்சி ஆவாங்க. ஆஹா, மழை வருது, பூமிக்கு நீர் கிடைக்கிறது, உயிர்கள் எல்லாம் தழைத்து ஓங்கும் அப்படின்னு நம்ம மழை மேகத்துக்கு தான் நம்ம கருணை அப்படின்னு சொல்றோம். அப்போ இறைவனது குணம் மழை பெய்யும் போது எப்படி பெய்யும்? இல்லைங்க, நான் 3வது வார்டுக்கு மட்டும்தான் மழை பெய்வேன், 4வது வார்டுக்கு பெய்ய மாட்டேங்க, அதுக்கு செவ்வாய்க்கிழமை தான் வருவேன் அப்படி சொல்லுமா? மழை அனைவருக்கும் பெய்யும். நல்லவர் கெட்டவர் எந்த வேறுபாடும் பார்க்காது அனைவருக்குமாக மழையை அந்த மேகம் கொடுக்கிறது. அதை போல இறைவனும் தனது கருணையை அனைவருக்கும் அளிப்பவன். மேகம் எப்படி மழையை பொழியுமா? நம்ம சொன்னோம் இல்லையா, குடத்தை கவுத்த மாதிரி மழை பெஞ்சிட்டு போகும்ன்ற. அப்ப என்ன அர்த்தம்? மேகம் தனக்கென்று எதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காது. எல்லாத்தையும் இவங்களுக்கே கொடுத்துட்டா எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்டாக் வச்சுப்போம் அப்படி நினைக்காது மேகம். எப்ப வரைக்கும் மழை பெய்யும்? 11 மணி வரைக்கும், 12 மணி வரைக்கும், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா ஒரே ரீசன் தான், மேகத்தில் எவ்வளவு நீர் இருக்கிறதோ அவ்வளவு நேரம் மழை பெய்யும். அந்த நீர் மொத்தத்தையும் கொடுத்து காலி பண்ணிட்டு தான் அது போகும். வச்சுக்க தெரியாது, மொத்தத்தையும் கொடுக்கும், அள்ளி வழங்கும். அதை போல இறைவன் அருளும் அப்படியானது. இறைவன் அள்ளி வழங்கக்கூடியவன், கருணையை அள்ளி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அனைவருக்கும் வேறுபாடு பாராது தனது அருளை வழங்குபவனாக இருக்கிறான். அது எதை போல இருக்கிறது? மேகங்கள் எப்படி மழையை வேறுபாடு இல்லாது அளவு பார்க்காது நமக்கு வழங்குகிறதோ அவ்வாறே இறைவனின் கருணையும் நமக்கு இருக்கிறது. அப்ப மேகம் இறைவனை ஒத்து இருக்கிறது. தோற்றத்தில் இறைவனும் கரிய நெடிய உருவம் படைத்தவன், மார்பில் பொன்போல் மின்னும் தாயாரை உடையவன். அது மின்னல், கருமேகங்களுக்கு நடுவே மின்னல் போல் இருக்கிறது. ஆகவே மேகமும் தாயார் இவரும் பெருமாளும் ஒரு தோற்றத்திலும் ஒத்து போகிறார்கள். அப்ப 2 விதத்திலையும் ஒத்து போகுது. அப்பதான் அதுல இந்த யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு வெற்றி, உங்களுக்கு எப்படியா இந்த பலன் கிடைச்சதுன்னு கேட்டா அதுக்கு பதில்ல அந்த கருணையில வைக்கிறாரு பாருங்க. உயிர் அழிப்பான், உயிரை அழிப்பதற்கு வேண்டி. ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, மழையை குறித்து மிக பிரமாதமான கவிதைகள் தமிழ்ல தான் இருக்கு. அதுவும் திருக்குறள் அவர் எழுதினார் இல்லையா, அந்த விசும்பின் தலை காண்பது அரிது, மண்ணில் துளிவீழில் அல்லால் விண்ணின் துளி மண்ணில் வீழவில்லை என்றால் மண்ணின் பசும்புல்லின் தலையை பார்ப்பது அரிதுன்னு எழுதினார். அப்ப அது எவ்வளவு பெரிய வார்த்தை. இந்த உலகமே அந்த புல்லிலிருந்து துவங்குகிறது, உலகின் இயக்கமே. எப்பேற்பட்ட பெரிய வார்த்தை அது. அதை எப்படி எப்படி அதை உணர்ந்து சொன்னாங்கிறது ஆச்சரியமா இருக்கு. அப்ப அவ்வளவு பிரமாதமான மழை இந்த உயிர்கள் வாழ்வதற்காக இங்கே பெய்கிறது. மழை மட்டும் பெய்யலன்னா அங்க உயிர்களே இல்லை. அப்படிப்பட்ட மழை
உயிரளிப்பான் வேண்டி எப்படி பெய்கிறதா? மாகங்கள் எல்லாம் திரிந்து. மா ஆகம் என்பது விரிந்த வானம்ங்கிற பொருள். ஆகம்க்கு ரெண்டு பொருள், ஒன்னு உடல், இன்னொன்னு வானம். மா ஆகம் விரிந்த வானம். விரிந்த வானமெங்கும் திரிகின்றது மேகம். திரிந்து நல் நீர்கள் சுமந்து. என்ன நீரை சுமந்துன்னு பாருங்க, வார்த்தையை பாருங்க. நல் நீர். அது பூமியில இருந்து சாக்கடை தண்ணியும் ஆவியாதான் ஆகும், கடல் நீர் உப்பு நீரும் ஆவியாதான் ஆகும். ஆனா மேகத்துல போய் சேரும் போது அது நல்நீர் ஆயிருக்கும். பூமியின் அழுக்குகள் பூமியில தான் இருக்கும். பூமியில் ஒரு ஆன்மா கிடந்து எல்லா இதையும் செஞ்சாலும் மேல இறைவன்கிட்ட போச்சா தூய ஆன்மாவா தான் போக முடியும். தூய ஆன்மா தான் அங்க போய் சேரும். தூய நல்நீர் அதை சுமந்து நும்தம் ஆகங்கள் நோவ. அவ்வளவு தண்ணியை சுமந்துட்டு வர்றதுனால மேகத்துக்கு உடம்பு வலிக்குமே. எவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு வருது. கடல்ல இறங்கி அவ்வளவு தண்ணியை அள்ளிட்டு அப்படியே வானத்தில் சஞ்சரித்து வந்து நம்ம இருக்கிற இடம் வரைக்கும் வந்துல பெய்யுது. அப்ப அதை சுமந்துட்டு வர்றதுல அதுக்கு எவ்வளவு உடல் வலி இருக்கும். நோவ வருத்தும் தவமாம் அருள் பெற்றதே. இவ்வளவு கஷ்டப்பட்டு மேகத்துக்கு என்ன வந்தது? மழை பெய்தால் மேகத்துக்கு என்ன நடக்கும்? மேகத்துக்கு உணவு கிடைக்குமா? தான் சேர்த்ததை எல்லாம் கொடுத்துட்டு தானே போகுது. தனக்கு ஏதாவது பயன் இருக்கா மேகத்துக்கு? இல்ல. அப்ப மேகம் இப்படி நோவ, ஆகங்கள் நோவ வருத்தி, தன்னை வருத்தி கொண்டு மாகங்கள் எல்லாம் திரிந்து நல்நீர் சுமந்து ஆகங்கள் எல்லாம் வானத்தில் எல்லாம் திரிந்து உயிரளிப்பான் வேண்டி பெய்கிறதே. அது அதற்கான பலனா அல்லது பிறருக்கான பலனா? மழை பெய்வதால் நமக்குத்தான் பயன். மேகத்திற்கு என்ன பயன்? ஒண்ணுமே கிடையாது. அப்ப தனக்கின்றி பிறருக்கு உதவுவதே பணியாக கொண்டதனால் அதை தவமாக கொண்டு. தொழில் தெய்வம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, செய்யும் தொழிலே தெய்வம். மேகத்திற்குரிய தொழில் என்ன? நீரை பூமியிலிருந்து எடுக்க வேண்டும், நல்ல நீராக அதை வைத்துக் கொள்ள வேண்டும், பூமி எங்கும் திரிந்து தனது தான் வைத்திருக்கும் நீரை பூமிக்கு அளிக்க வேண்டும். அதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு மேகம் கேட்கல. இறைவன் விதித்த கடமை நான் செய்கிறேன்னு அது செய்யுது. அப்ப தனது கடமையவே அது தொடர்ந்து செய்வதனால் அது தவம் என கருதப்படுகிறது. ஆகவேதான் அந்த வார்த்தை தவமாம். அந்த தவத்திற்கு அருள் தர வேண்டும் இறைவன். அந்த தவத்திற்காக நீ பெற்ற அருளாது அப்படின்னு கேட்கிறாரு. அருள் பெற்றதே அதற்காக அருளை பெற்றாயா? என்ன அருள்? இறைவனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய தோற்றம், இறைவனுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய குணம், பண்பு ரெண்டும் உனக்கு வந்திருக்கே. நீ இப்படி பிறருக்காக நீரை முண்டு அள்ளி கொண்டு வந்து பூமியெல்லாம் திரிந்து கொட்டுகிறாயே, உனக்கென இல்லாமல் பிறர்க்கென பணி செய்கிறாயே, அதுதான் சரணாகதிக்கு பிறகு செய்யக்கூடிய கைங்கரியம்ங்கிறது. கைங்கரியம்ங்கிறது என்ன? இறைவனது ஆணையை நிறைவேற்றும் பொருட்டு பணி செய்தல். அப்ப அது வினையாக மாறுமா? கருமம் வினை பயனை சேர்க்குமா அப்படின்னா அப்ப அது வினை அல்ல, அது கைங்கரியம், சேவை. சேவையாக செய்யப்படுவது உனக்கு வினை பயனை சேர்க்காது. ஆகவேதான் இந்த வார்த்தை வருது. மேகங்கள் எவ்வளவு நீரை முண்டாலும் அந்த நீர் எந்த வகை இடத்திலிருந்து எடுக்கப்பட்டாலும் மேகங்கள் கையில போய் சேரும் போது நல்ல நீராயிரும். இறைவனுக்காக நான் ஒரு சாக்கடையை சுத்தப்படுத்துறேன். என்னையா கை காலம் அழுக்கு பண்ணி வச்சுட்டு வந்திருக்க, கை காலம் அழுக்கா இருக்கே, சாக்கடையில போய் இறங்கிய நாறுதே அப்படின்னு சொன்னாலும் அது எதுவும் அவனை பாதிக்காது. ஏன்? அவன் பிறருக்காக அந்த பணியை செய்கிறான். பிறருக்காக செய்யும் பணியில் ஈடுபட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு நல்ல பலன் தான் வரும். நல் நீர். அவன் என்ன செய்தாலும் அவன் நல் நீர் தான் வரும். அதனாலதான் திருமங்கை மன்னன் கொள்ளையடிச்சு இறைவனுக்கு சேவை செய்கிறேன்னா, கொள்ளையடிக்கிறது தப்பு இல்லையா? ஆஹா, அது நல்நீர் சுமத்தல். சாக்கடை நீர் ஆவியாகி நல்நீராத்தான் மேல போகும். அப்ப திருமங்கை மன்னன் செய்தது அப்பேற்பட்ட ஒரு காரியம். இறைவன் தடுத்தாட்கொள்வார். ஆகவேதான் அந்த இடத்துல மேகங்களை அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சதுனாலதான் அவ்வளவு பெரிய புகழ் உங்களுக்கு வந்து சேர்ந்ததா? அருள் பெற்று இது இது ஒரு தவமாக செய்கிறீர்களே, இது அருள் கிடைத்ததா
அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ரொம்ப அருமையான பாட்டு. அடுத்து அடுத்த பாட்டுல அவர் சொல்றாரு, தோழிக்கு தலைவி படுற துயர பார்த்து கோவம் வந்துருது. தலைவன்கிட்ட சொல்றா, ஏயா நீலாம் ஒரு மனுஷனா? அங்க அவ எவ்வளவு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீ கொஞ்சம் கூட அவளை கண்டுக்க மாட்டேங்கிறியே, நீ எல்லாம் என்னையா மனுஷன் அப்படின்னு கோபத்துல வெடிக்கிறான் தலைவன். எப்படி சொல்றா பாருங்க. அரவணையீர், அது என்ன அரவணையீர்? அரவு அணையில் பள்ளி கொண்டிருப்பவரே. ஒருத்தி அங்க கிடந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கா, நீ கால் நீட்டி படுத்திருக்க ஒய்யாரமா. அந்த கோபம் தான் அரவணையீர் அப்படின்னு ஒரு மரியாதையா தெரியற மாதிரி ஒரு நக்கல். அரவணையீர் அருள் ஆர் திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் இருள் ஆர் வினை கெட செங்கோல் நடாவுதிர். கையில திருச்சக்கரம் வச்சிருக்க. அந்த திருச்சக்கரம் அருளார் திருச்சக்கரம், அருளால் நிறைந்தது. அதனாலதான் தர்ம சக்கரம்ங்கிற பேர். அருள் கொடுக்கக்கூடிய திருச்சக்கரத்தை கையிலே வைத்துக் கொண்டு அகல் விசும்பு, பரந்த விண்ணுலகையும் நிலனும், இந்த பூ உலகையும் இருள் ஆர் வினை கெட, மிகுந்த அதனுடைய என்ன சொல்றது, இருளார் வினை என்றால் இந்த விண்ணுலகையும் மண்ணுலகையும் பாதிக்கும் தீய விஷயங்கள். அந்த தீய விஷயங்கள் எல்லாவும் கெட்டு போகும்படி கையில சக்கரத்தை ஏந்தி நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? செங்கோல் நடாவுதீர், உனது அரசாட்சியை செலுத்தி கொண்டிருக்கிறாய். கம்ஃபர்டபுளா படுத்திருக்க. பெரிய வானம், விரிந்த வானம், பரந்த பூமி, கையில ஒரு அருள்மிக்க சக்கரத்தை வச்சிருக்க. அதை வச்சு பூமிக்கும் வானத்துக்கும் எந்த கேடும் வராம உன்னுடைய அரசாட்சியை நடத்திக்கிட்டு இருக்க. இவள் மாமை சிதைக்கின்றதே. ஆனா நீ செய்யக்கூடிய இந்த வேலை இவளுடைய நிறத்தை மங்கச் செய்கிறது. மாமை, அவளுடைய மாந்தளிர் நிறம். இப்ப என்னாச்சு? இவன் மேல் கொண்ட பிரிவு துயரால் அந்த மாந்தளிர் வண்ணம் வெளுத்து போய் பசலை பூத்து நிற்கிறது. ஆகவேதான் மாமை சிதைக்கின்றதே, இவள் மாமை சிதைக்கின்றதே. நீ இப்படி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கியா? அங்க உன்னுடைய உன்னுடைய இந்த பிரசன்ஸ், உன்னுடைய பிரசன்ஸ் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அவள் மாமையை சிதைக்கின்றது. ஈங்கு ஓர் பெண்பால் பொருளோ என்னும் இகழ்வோ. இவெல்லாம் ஒரு ஆளான்னு நினைச்சுதானே நீ அவ்வளவு அலட்சியம் செய்யற. அந்த வார்த்தையை பாருங்களேன். ஈங்கு ஓர் பெண்பால், இவ ஒரு பொம்பளை தானே. பொருளோ, இவெல்லாம் ஒரு ஆளா, மதிக்கத்தக்க ஒன்றுதானா. எனும் இகழ்வோ, அப்படி ஒரு அலட்சியமா என் மேல. நான் எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு தானே என்னை அலட்சியப்படுத்துற. அப்படி நினைச்சுதானே என்னை அலட்சியப்படுத்துற. இங்கு ஓர் பெண்பால் பொருளோ எனும் இகழ்வோ. எப்படி எப்படி கேட்கிறா பாருங்க தலைவி. என்னை ஒரு ஆளா கூட மதிக்க வேண்டாயா, ஒரு பொம்பளைங்கிற ஒரு இது கூட, இவ பொம்பளைகிட்ட போய் பேசணுமா நினைச்சுதான் நீ இப்படி செஞ்சிருக்க. எங்கால நீ அவ அவ நிறம் சிதைந்து உன்னை நினைத்து அப்படி ஏங்கி போய் கிடக்குறா. அவ ஒரு பொம்பளைகிட்ட போய் என்னத்த பேசுறது? பொம்பளைகள்லாம் மதிக்கணுமா? அப்படி நினைச்சுத்தானே நீ அலட்சியப்படுத்துற. எனும் இகழ்வோ இவற்றின் புறத்தாள் என்று எண்ணோ. என்ற எண்ணமோ அப்படிங்கிறதுதான் எண்ணோன்னு வருது. இவற்றின் புறத்தாள், இவற்றிலிருந்து வெளியே நிற்கிறாள் என்று நினைக்கிறாயோ? எவற்றிலிருந்து? அங்கதான் கொஸ்டின். இவற்றின் புறத்தாள், எவற்றின் புறத்தாள்? மேல சொல்லியிருக்காங்க அகல் விசும்பும் நிலனும், ரெண்டு இடத்த குறிப்பிட்டிருக்காரு. இவற்றின் புறத்தாள், அதாவது ரெண்டு இடத்துல உன் அரசாட்சி செல்லுபடியாகுது, வானுலகிலும் மண்ணுலகிலும். இவ ரெண்டு இடத்துலயும் இல்லாத வெளியில நிக்கிறான். வார்த்தையை பாருங்க, எப்படி வெளியே நிக்கிறா? பூமியில பிறந்திருக்கா. அப்ப பூமியில் பிறந்தால் பூமியில் இருக்கும் பிற உயிர்களைப் போல அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு தானே சொன்னாரு இவரு. அப்ப பராங்குச நாயகி அதை தான் சொல்லுவா. பூமியில பிறந்துட்டேன், பிறந்தா பூமியில இருக்கக்கூடிய புலன்களின் உதவியோடு பூமியில் இருக்கக்கூடிய உலக இன்பங்களை நச்சிக்கொண்டு அவற்றை விரும்பிக் கொண்டு அதில் ஈடுபட்டு கிடந்தா அவன் பூமியில இருக்கிறவன். சரியா? இது இல்ல.
இதெல்லாம் விட்டேன். இறைவனின் திருவடிகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டேன். இதோ பிறவியை தொலைத்தேன். இறைவனின் திருவடியில போய் எங்க உட்கார்ந்தாச்சு? விண்ணுலகுல உட்கார்ந்துட்டேன். அப்ப அவன் யாரு? விண்ணோர், விண்ணில் இருப்பவன். நான் பூமியில பிறந்தேனே தவிர பூமியினுடைய உலக இன்பங்களை விரும்பவில்லை. அப்ப பூமியிலிருந்து நான் வெளியில வந்துட்டேன். சரிதானா? சரி, வானுலகுக்கு போயிட்டேனா? இல்லையே. என்னை நீ இன்னும் வானுலகுக்கு கூப்பிடலையே. நான் வானுலகுக்கு வெளியெல்லாம் இருக்கேன். ரெண்டும் கட்டானா நிக்கிறேனே. பூமியில் இருந்தும் பூமியினுடைய எந்த இயல்பும் இல்லாமல் இருக்கிறேன். வானுலகிற்கு செல்ல வேண்டும், வானுலகிற்குள்ளும் செல்லாமல் நடுவுல நிற்கிறேன். அதனாலதான் இவற்றின் புறத்தாள் என்று எண்ணம். இது யாரு? ஏங்கக்கூடிய பக்தனுடைய நிலைமை இது. பக்தனால உலக இன்பங்களுக்குள்ள ஈடுபடவும் முடியாது. அதே நேரம் பேரின்ப நிலைக்கும் இன்னும் போக முடியல. அங்கேயும் என்ட்ரி இல்ல, இங்கேயும் விருப்பம் இல்லை. இங்க என்ட்ரி இருக்கு, விருப்பம் இல்லை. நான் இதுக்குள்ள போக மாட்டேன். இப்ப அவன் ரெண்டும் கெட்டானா நிக்கிறானா? அதனாலதான் அகல் விசும்பும் நிலனும்னு சொல்லிட்டு இவற்றின் புறத்தாள் என்று எண்ணம். அப்படி நினைச்சுக்கிட்டியா அவளை? இவதான் ரெண்டும் கெட்டான இருக்கல, இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்லாம நிக்கிறாளே, அப்படி நினைச்சியா? தெருளோம், தெரியலையே, எங்களுக்கு தெரியவில்லையே, நாங்கள் அறியாமல் இருக்கிறோமே. எப்படி பக்தனின் நிலைமை எவ்வளவு அழகா தலைவி நிலைமையா வச்சாரு பாருங்க. தலைவி நிலைமைக்கு ஆப்டா பொருந்துறது. அப்படியே தூக்கி இதுக்கு வச்சிருங்க. இந்த கார் இன்ஜின்ல சொல்லுவாங்கல்ல, அதே இன்ஜின் தான் சார். இந்த i20ல இருக்கிற அதே இன்ஜின் தான் சார் இந்த i30லயும் வச்சிருக்கோம். சேம் இன்ஜின் அதே தான். கார் மாடல் வேற வேற. அதே தான் நம்மளும் பண்ணியிருக்காரு. அப்படியே அந்த உள்ள இருக்கிறத தூக்கி நீங்க பக்தி இலக்கியத்துக்கு போடுங்க, கரெக்டா உட்காரும். பக்தனுடைய நிலைமை. இறைவன்ட்ட புலம்புறான். பூமியிலையும் உலக இன்பத்தையும் எனக்கு பிடிக்கல. சரி, உன் காலடியில சேர்த்துக்கோனா அங்கேயும் என்ட்ரி கொடுக்க மாட்டேங்கிற. இனி ரெண்டும் கட்டானா நிறுத்தி வச்சிருக்கியே. அப்படி புலம்புற இடத்துல அப்படியே தலைவி நிலைமை. தலைவி நிலைமையை சொல்லும் போது, எப்பா கல்யாணத்துக்கு முன்ன உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி நான் பாட்ட கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸுகளோட விளையாடிட்டு எங்க அம்மா அப்பாவோட சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன். இப்ப என்னால அங்கேயும் போக முடியாது. என்ன செய்யணும்? உங்ககிட்ட வந்து சேர்ந்து உன்னோட சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம்னு பார்த்தா நீயும் சேர்த்துக்க மாட்டேங்கிற. என்னால உங்ககிட்டயும் வர முடியல, பழையபடி இங்கே நார்மலாவும் இருக்க முடியல. நான் ரெண்டும் கெட்டான் ஆயிட்டேன். தலைவி நிலைமையும் பக்தன் நிலைமையும் எவ்வளவு அழகா ஒன்னாக்கி கொடுத்துட்டாரு பாருங்க. அடுத்தது தலைவிக்கு வந்து கூடல் இழைத்தல். கூடல் ஆடு நம்ம பார்த்தோம் இல்லையா? திருக்கூடல் ஆடுதல் அப்படின்னா ஒரு வட்டம், பெரிய வட்டத்தை போட்டுக்கணும். அதுக்குள்ள சின்ன சின்ன வட்டமா போட்டு அந்த வட்டத்தை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு வட்டத்தை எண்ண ஆரம்பிக்கணும். எண்ணி முடிக்கும் போது ரெட்டப்படையில வட்டங்கள் உள்ள இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வட்டம் போட்டு அதுக்குள்ள சின்ன சின்ன வட்டமா போடுறோம். எண்ணி பாக்குறோம், 16 குட்டி வட்டம் இருக்கு. ஆஹா, ரெட்டப்படை எல்லாம் ஜோடியா இருக்கு. அப்ப நம்ம ஆளு நம்மளை வந்து சேர்ந்துருவான், நம்ம நினைச்சது நடக்கும். 15 வட்டம் தான் வந்தது. ஒரு வட்டத்துக்கு இடம் இல்லை. ஒற்றப்படையில ஒண்ணு தனிச்சு நிக்குது. அப்ப நம்ம நினைச்ச காரியம் நடக்காது. அதுக்கு பேரு தான் கூடல், திருக்கூடல் அப்படின்னு சும்மா அப்படி போட்டு பாக்குறது. ஒரு கெஸ் ஒர்க், அல்லது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு சும்மா அப்படி யோசிச்சு பாக்குறது. இதுல இன்னொரு வகையான கூடல் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? மணல்ல உட்காந்துக்கணும். நீங்க கண்களை மூடிக்கணும். விரல அப்படி மண்ணுல வச்சு கண்ணை மூடியபடியே ஒரு வட்டம் வரையணும். என்ன ஆகும்? ஒரு இடத்துல விரல வச்சு இப்படி துவக்கி இருப்போம், ஆரம்பிச்சிருப்போம். அப்படி வட்டம் வந்து துவங்குன புள்ளியில முடிஞ்சாத்தானே அது வட்டம். ஆனா கண்ணை வச்சிருந்தோம்னா கரெக்டா கையை அதுக்கு புள்ளிக்கு கொண்டு வருவோம். இப்ப நீங்க கண்ணை மூடி இருக்கீங்க, கண்ணை மூடிக்கிட்டே வட்டம் போடணும். அந்த வட்டம் வந்து கரெக்டா அந்த தொடங்கின இடத்துல வந்து கனெக்ட் ஆயிருந்ததுன்னு வைங்க. இப்ப கண்ணை திறந்து பாருங்க, கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம நினைச்சது நடந்துரும். கனெக்ட் ஆகல, தொடங்கின இடம் இங்க ஒரு இடம் இருக்கு, கை போயிட்டு இருக்கிற டைரக்ஷன் வேற ஒரு டைரக்ஷன், விரல் போயிட்டு இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா ஆனாவுக்கு பாதியா இருக்குது. அப்ப நம்ம நினைச்சது நடக்காது. இது இன்னொரு வகையான திருக்கூடல் விளையாட்டு. தலைவி என்ன செய்யறா? பராங்குச நாயகி கண்ணை மூடிட்டு மணல்ல வட்டம் போட்டு பார்த்திருக்கா. இப்ப பாருங்க, ஆழி சிதைக்கின்றது என்று ஆழியை சீறி, எப்படி ஆழினா வட்டம், திருவாழி சக்கரம்னு சொல்றோம் இல்லையா?
ஆழிக்கு சக்கரம்னு பேர் இருக்கா. சக்கரம் எப்படி இருக்கும்? வட்டமா இருக்கும். ஆகவே ஆழிங்கிறது வட்டம். வட்டம் சிதைக்கின்றது. வட்டம் வரைஞ்சு பார்க்கிறேன் கண்ணை மூடிட்டு, வட்டமா வரல. அது எப்படி இருக்கு? சிதைந்து வந்திருக்கிறது. வட்டம் மாதிரி இல்ல. கோபத்துல என்ன செய்யறா? ஆழியை சீறி அந்த தப்பா வந்த வட்டத்து மேல கோவப்பட்டு தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகம் தன்னோடு. அந்த நாயகம்னா அந்த இடத்துல அந்த என்ன சொல்றது, அந்த அந்த ஆத்திரம் அல்லது அந்த அந்த நிலை, அப்படி அப்படி ரைட் ராயலா செய்யறது. அந்த நிலை என்ன நிலை? கோபத்தை இப்படி கண்ணை முடுறா, தலைவன் நம்மளோட வந்து சேர்ந்துருவான், நம்மளோட பேசிடுவான், நம்மளை கூப்பிட்டுருவான், அப்படியே நினைச்சுக்கிட்டே வட்டம் போட்டே வரேன். கண்ணை திறந்து பார்த்தா அது வட்டமா இல்லை. தொடங்கின இடத்துல விரல் வந்து முடியல, எங்கேயோ போயிடுச்சு. ஆத்திரத்தோட எந்திரிச்சு காலால அதை மிதிச்சு அழிக்கிறேன். அதாவது இது நெய்தல் திணையில நடக்குது. பிரிவும் பிரிதலும், அந்த பிரிவு நிமித்தம் எல்லாம் அது பிரிந்திருக்கும் துயரம் நெய்தல் நிலையில, நெய்தல் திணையில. ஆகவே கடற்கரை மணல்ல வரைகிறதாக மனசுல வச்சுக்கிறோம். அவதான் மணல்ல வரைஞ்சு பாக்குறது வட்டம். வரைஞ்சா சேரல்ல, எழுந்து காலால் அதை மிதிச்சு தள்ளுறா. அப்பேற்பட்ட இடத்துல மாலே சிதைக்கின்றது ஆழி என்று ஆழியை சீறி தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகம். எப்படி பாருங்க, தலைவி அந்த நிலைமையில இருக்கா. சீரடினா வண்ண சீரடி அப்படின்னு பார்த்திருக்கோம். சீர் அடி, அழகான பாதம்ங்கிற பொருள். ஆனா அதுக்கு எந்த ரகரம் போடணும்? எரல வளல இடையின ரகரம்ல வரணும். இது என்ன வல்லின ரகரம் போட்டிருக்காரு சீரடி அப்படின்னு? அதுக்கு விளக்கம் சொல்றாங்க உரையாசிரியர்கள். அந்த அடி சீரும் அடி, சீறி மிதிக்கிறா இல்ல, ஆளியை சீறி கோபத்துல, கோபம் கொண்ட பாதம், அதான் சீரடி. சீர் சீரும் அடி, அந்த வட்டத்தின் மேல சீருகிறதா அந்த பாதம். இப்படி தப்பா வந்துட்டியே அப்படின்னு போட்டு உதைக்கிறாளாம். ஆகவே சீரும் அடி சீரடின்னு வல்லினர் அகரம். அப்படி ஒண்ணு சொல்லக்கூடியது. இன்னொன்னு அது சீரும் அப்படின்னா சீரும் சிறப்பும்னு சொல்லக்கூடிய மாதிரி, அப்படி ஒரு சீரடி என்றால் அந்த சீர்மை மிக்க அடிங்கிறதுக்கு இன்னொரு பொருளா அதை சொல்றாங்க. ரெண்டையுமே அங்க தரத்துல வச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்கு சொல்றது. உனது தன்தார் ததைக்கின்ற அம் தன் அம் துளாய் அணிவான் வேண்டி, வேண்டிங்கிறது உள்ள மறைஞ்சி வருது. அதாவது அவ என்னத்துக்கு இவ்வளவு ஆத்திரப்படுறா? அவ என்ன ஆசைப்பட்டு இந்த வட்டத்தை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான்? உனது தன் மார்பு, சாரி, உன் தன் தார் ததைக்கின்ற தன் அம் துளாய். இந்த அவன் மார்பு எப்படி இருக்கிறது என்றால் பூக்கள் பூத்து நிற்கும் மார்பா. அது தார் என்றால் மாலை. இங்க மாலை, மாலைகளால் நிரம்பிய உனது மார்பு, அந்த மார்பில் விழுந்து கிடக்கிற ததைக்கின்ற, ததைக்கின்றன அதில் அப்படி படிந்து இருக்கிற தம் அம் துளாய், குளிர்ந்த துளசி மாலை, அந்த துளசி மாலையை அணிய வேண்டி அவ இப்படி வட்டம் போட்டு விளையாடிட்டு இருக்கா. விளையாடல, சீரியஸா பண்ணிட்டு இருக்கா. வட்டம் சேரலைன்னா பெருமாள் மாலை வராதுன்னு அர்த்தம். அப்போ அவளுக்கு கோவம் வருமா வராதா? எந்திரிச்சு வட்டத்தை மிதிக்கிறா. அதுவே மனமாய் பதைக்கின்ற, ஐயா விளையாட்டா எடுத்துக்கலையா அத, அதுவே மனமாய், மனம் முழுவதும் அந்த ஒரே எண்ணத்தோடையே கிடந்து பதைக்கிறாள். ஓ, அப்படி விரல் சேரலைன்னா இப்படி டென்ஷன் ஆயிடுறா, பதைக்கிறா. அதுவே எண்ணமாக இருக்கிறாள், அது ஒன்றே எண்ணமாக. அதனாலதான் அதுவே மனமாய். எதுவே மனமாய்? உனது தன் தார் ததைக்கின்ற தன்னம் துளாய் அணிய வேண்டும். உனது மார்பில் கிடந்த அந்த துளசி மாலையை தான் அணிய வேண்டும் என்கிற ஒரே நினைப்பையே எப்போதும் மனதில் கொண்டு பதைத்து கிடக்கிறாள். இந்த மாதின் திறத்து, இந்த பெண்ணுடைய இந்த திறத்து அப்படின்றால் இந்த விஷயத்தில், இந்த பெண்ணை இந்த விஷயத்துல செயற்பாலதுவே அறியேன், செய்யற்பால் அது அறியேன், அவளை இந்த விஷயத்துல என்ன செய்யணுங்கிறதே எனக்கு தெரியல. அவ ஒரே நோக்கமா இருக்கா, உனது மாலையை, நீ அணிந்த மாலையை தான் அணிய வேண்டும்ங்கிற ஒரே நோக்கத்தோட, வேற எதையும் யோசிக்காம
அதுக்காக ஒரு கூடல் குறிப்பை போட்டுக்கிட்டு அந்த குறிப்பு தப்பா வந்தா அதை காலால மிதிச்சுக்கிட்டு எந்த நேரமும் பத வருமா வராதா வருமா வராதான்னு இப்படியே யோசிச்சுட்டு கிடக்குறாளே. இந்த விஷயத்துல இவளுக்கு மேற்கொண்டு நான் என்ன செய்து இவளை சரி பண்ண முடியும் எனக்கு தெரியலையே. மாதின் திறத்து செயற்பாலதுவே அறியேன், எனக்கு தெரியலையே அப்படின்னு அவ அந்த இவ தாய் தாய் கூற்றாக அதை எடுத்துக்கலாம். இப்படி இருக்காளே என் பொண்ணு அப்படின்னு. அடுத்தாற் போல இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அகத்திணையினுடைய நுட்பங்களை எல்லாம் அள்ளி அரைக்கிறார் நம்மாழ்வார். பால்வாய் பிறைப்பிள்ளை ஒக்கலை கொண்டு பகலிழந்த மேல்பால் திசைப்பெண் புலம்புரு மாலை. மாலை நேரத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு பெண் இடுப்புல ஒரு குழந்தைய உட்கார வச்சிருக்கா. ஒக்கலை என்றால் பக்க மருங்கின் பக்கம்னு பிங்கள நின்று சொல்லுதான். மருங்குனா நம்முடைய நடுப்பாகம், கரை. நம்ம ஆற்றின் மருங்குன்னு சொல்றோம். வீதி மருங்கில், வீதியினுடைய இரு ஓரங்களில். மருங்குனா விளிம்பு, ஓரம். நம்ம பாடியை ரெண்டா பிரிக்கிறதா இருந்தா இடுப்பு தான் சரியான பகுதி. இடுப்புக்கு மேல், இடுப்புக்கு கீழ், உடம்பு சரிபாதியாக இருக்கு. அப்ப இந்த இடுப்பு எலும்பு தான் நமக்கு மருங்கு, கரை. இடுப்பெலும்புக்கு கீழே கீழ் உடல், இடுப்பெலும்புக்கு மேல மேலுடல் அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த இடுப்பெலும்போட சைடுல தான் நம்ம குழந்தைய உட்கார வச்சுப்போம். அதான் ஒக்கல். எங்க ஊர்ல இன்னைக்கும் சொல்லுவாங்க, பிள்ளைய தூக்கி ஒக்கல்ல வைட்டினா இப்படியே கையில வச்சுக்கிட்டே நிக்க, அப்படிதான் பேசுவாங்க. புள்ளனாலே ஒக்கல்ல இருக்கான். அவ ஒக்கல்ல புள்ள, இதுல பேர் என்ன, வயிற்றுல ஒரு புள்ளன்னு இருக்கா, இப்படிதான் பேசும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொன்னு கை குழந்தையாக இருக்கிறது, இது போய் இப்ப கர்ப்பமா இருக்கா, இப்படி சொல்லக்கூடியது. சோ இந்த ஒக்கலை கொண்டு புருஷனை கேலி பண்ணுவாங்க. அப்பா ஏறி அவ ஒக்கல்ல இருடே அப்படின்னா என்ன அர்த்தம்? பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்க, போ பிள்ளை மாதிரி இடுப்புல ஏறி உட்காந்துக்கோ அப்படின்னு. ஆமா, இவர் ஒக்கல் பிள்ளை, இவருக்கு ஊட்டி விடணுமாக்கும். இப்படி நக்கல் பேச்சு. இடுப்புல வச்சிருக்கிற குழந்தைக்கு நீங்க ஊட்டி விடணும். பாருங்க பெண்கள் எப்படி ஊட்டி விடுவாங்க, இடுப்புல அப்படி உட்கார வச்சுக்கிட்டு. அதை பத்தியா அங்க பாரு, மேல பாத்தியா அந்த ஒரு வாய் சாப்பிடு, அப்படி ஊட்டி விடுற காட்சி பாக்குறோம். இந்த ஒக்கல்ங்கிறது இன்னும் திருநெல்வேலி பக்கம் லைவா இருக்கிற சொல். இவர் சொல்றாரு, அவரும் திருநெல்வேலிக்காரர் தானே. பால்வாய் பிறை பிள்ளை, வார்த்தையை கவனிங்க. பால்வாய் குழந்தை, இன்னும் பால் மனம் மாறாத குழந்தை. என்ன அர்த்தம்? இளம் குழந்தை. பிறை பிள்ளை, ஏன் அதை நிலவுக்கு ஒப்பா சொல்றாரு? சரி, அப்ப முழு நிலவுன்னு சொல்லணுமே, ஏன் பிறை பிள்ளைங்கிறாரு? அது சிறு குழந்தை, இன்னும் வளரல. பிறைச்சந்திரன் முழு நிலவாகல, பிறைச்சந்திரன் வளர்ந்துதானே முழு நிலவாகும். இப்ப பிள்ளை பிறை பிள்ளை, பிறைச்சந்திரன் இப்பதான் தோன்றி இருக்கான். இன்னும் பால்மனம் மாறவில்லை, இன்னும் அம்மா இடுப்புலதான் இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு பெண் யாரு? மேல்பால் திசை, மேற்கு பக்க திசை, அத ஒரு பெண்ணா உருவை, மேற்கு திசையை பெண்ணா உருவகிக்கிறார். பெண்ணுன்னு சொன்னா பத்தாதா, பால்மனம் மாறாத பச்சிளம் பிள்ளை, இடுப்புல பிள்ளைய சுமந்துட்டு நிக்கிற ஒரு பெண்ணாக அதை சொல்றாரு, மேற்கு பகுதியை சொல்றாரு. வார்த்தையை நல்லா கவனிச்சிங்க. பால்வாய் பிறைப்பிள்ளை ஒக்கலை கொண்டு மேல்பால் திசை பெண் நிற்கிறாள். இப்ப அவ புலம்புறா. எதுக்குமா புலம்புற? பகல் இழந்த புலம்புரு மாலை. மேற்கு திசைக்கு புருஷன் வரான். யாரு? சூரியன். அவனை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கேன் காலையில இருந்து. கீழ் வீட்லயே இருந்தான், அப்படியே எங்க வீட்டுக்கு, மேல் வீட்டு என் வீட்டுக்கு வந்தான். பிள்ளைய பார்த்து கொஞ்சிட்டு இருந்தா, அப்படியே போயிட்டானே, மறைஞ்சிட்டானே அப்படின்னு மேற்கு திசை புலம்புகிறதாம். திஷான்னு வடமொழியில சொல்றது, திஷா அப்படின்னு வடமொழியில சொல்லுவாங்க திசைகளுக்கு. திஷாங்கிறது பெண்பாலாக சொல்லப்படுகிறது வடமொழியில. ஆகவே நம்மாழ்வார் அதை அப்படியே தமிழ்ல பெண் ஆக்குறாரு. மேல்பால் திசை பெண், மேல்பால் மேற்கு பகுதியில், மேற்கு பகுதியில் உள்ள திசை, மேற்கு திசை பெண் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அழகான அந்த வடமொழி சொல்ல இருக்கிற நுட்பத்தை தமிழுக்கு கொண்டு வராரு பாருங்க. பகல் இழந்த மேல்பால் திசை பெண் புலம்புரு மாலை. பகல் போயிருச்சுன்னா யாரு? சூரியன் மறைஞ்சிட்டான்.
சூரியனை இழந்ததால் மேற்கு திசை என்ன செய்கிறது? அப்படியே புலம்புகிறது. எப்படிப்பட்ட மேற்கு திசை? கையில் குழந்தையை கொண்ட பால்மனம் மாறாத பச்சிளங்குழந்தையை கையில் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை போன்ற ஒரு மேற்கு திசை. ராத்திரியில டைரக்ஷன் தெரியாது. சந்திரன் கிழக்கில் தோன்றும், சந்திரன் மேற்கில் மறையும், அப்படியா இருக்கு? சந்திரன் தோன்றும் திசை கூட நம்ம சொல்லவே முடியாது. சூரியனை வச்சுதான் திசையே. அப்ப சூரியன் மறைஞ்ச உடனே திசை தெரியல. ஆகவேதான் மேற்கு திசை பெண். அவன் மறைஞ்சிட்டா எது மேற்கே கிடையாது. சூரியன் மறைந்த பிறகு எது கிழக்கு எது மேற்குன்னு எப்படி பாக்குறது? ஆகவே மேற்கு திசை பெண் புலம்புகிறாள். அவன் இல்லாம நான் இல்லையே, அவன் இல்லாம வழி எனக்கு எனக்கு பொருள் இல்லையே, அவன் இருந்தால நான் மேற்கு. இந்த சூரியன் அந்த பக்கம் இறங்க, அதான் ஏன் மேற்குன்னு சொல்லுவாங்களே எல்லாரும். இந்த உதிக்கிறான் பாரு சூரியன், இதான் கிழக்குன்னு சொல்லுவாங்களே எல்லாரும். அப்ப மேற்கு புலம்புறான். அவன் போயிட்டான்னா எனக்கு அடையாளம் இல்லையே, அவன் இல்லாம எனக்கு அடையாளம் இல்லையேன்னு புலம்புறான். அப்போ அவளே அப்படி துயரத்தில் இருக்கும்போது, உலகு அளந்த மால்பால் மால்பால் துழாய்க்கு மனமுடையார்க்கு. உலகளந்த மால்பால் மனமுடையார் இல்ல, உலகு அளந்த மால்பால் துழாய்க்கு மனமுடையார். பெருமாள் மேல இல்லையா, பெருமாள் அணிந்திருக்கிற மாலையின் மேல் எனது மனம் போயிருக்கிறது. அப்படிப்பட்ட மனமுடையார்க்கு நல்கிற்றையெல்லாம். பெருமாளுடைய மாலையின் மேலேயே மனம் போயிடுச்சு எனக்கு. அவன் இல்லையா, அவன் போட்டிருக்கிற மாலைக்கே மயங்கிட்டேன் நான். அதுக்காக எனக்கு அவன் கொடுத்த சில நல்ல பல விஷயங்களை நல்கிற்று. எனக்கு கொடுத்தவற்றை எல்லாம் சோல்வான் புகுந்து, திருடணும்னு சொல்லி புகுந்து, சோர்வான், அதுதான் சோல்வான்னு வருது, மாறி வருது. மீட்டருக்காக கொஞ்சம் மாத்திருக்காங்க. அது சோர்வான், சோர்தல் என்றால் கவர்தல்னு பொருள். அதை கவர வேண்டி ஏதோ அவன் மாலைக்கு மயங்கினேன், அவன் மாலைக்கு மயங்கினதுனால அதை பார்த்து பரிதாபப்பட்டு எனக்கு ஏதோ ஒன்னு ரெண்டு நல்லது பண்ணா அதையும் களவாண்டுட்டு போலான்னு சொல்லி இது ஓர் பணிவாடை துளாகின்றதே. துளாவுகின்றதே தான் துளாகின்றதேன்னு வருது. துளாவுதல்ங்கிறது இடைக்குறை விகாரமாகி துளாகின்றதேன்னு வருது. ஒரு பணிவாடை காற்று அவன் எனக்கு கொடுத்த ஒன்னு ரெண்டு நல்ல விஷயங்களையும் எங்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போயிடலாம், திருடிட்டு போயிடலாம் நினைச்சே வந்து நடுவுல துளாவிட்டு இருக்கு. எப்படி நானே எப்படி இருக்கேன்? ஐயோ புருஷனை காணமேன்னு ஒரு மேற்கு திசை பெண் எப்படி அழுதுகிட்டு நின்னாலோ, புலம்பிக்கிட்டு இருக்காளோ, அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஏதோ இந்த மட்டுக்கும் கையில பிள்ளை, அவன் அடையாளமா ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு போன மாதிரி ஒன்னு ரெண்டு நல்ல விஷயம் இருந்தா அதையும் களவாண்டுட்டு போலான்னு இந்த காத்து வந்திருக்கு. பனிவாடை காற்று வந்திருக்கிறது. எவ்வளவு நுட்பம்! இன்னொரு பெரிய நுட்பம் வச்சிருக்காரு. அழகிய பெண் தன் காதலனை பிரிந்திருப்பது போலன்னு சொன்னா இன்னும் பொருத்தமா இருக்குமே. என்ன வார்த்தையை சொல்றாரு? பால்வாய் பிறைப்பிள்ளை ஒக்கலை கொண்டு பகலிழந்த மேல்பால் திசைப்பெண். அப்ப என்ன அர்த்தம்? அவ இளந்தாய். ஏன்னா பிள்ளை என்ன பால்மனம் மாறவில்லை, பிறை பிள்ளையாக இருக்கிறது, சின்ன பிள்ளையா இருக்கு. ஏற்கனவே கணவனோடு அவள் மகிழ்ந்திருந்த அனுபவம் அவளுக்கு இப்ப இருக்கு. அதன் சாட்சி தான் பிள்ளை. ஒக்கல்ல பிள்ளை எங்க இருந்து வந்துச்சு? கணவன் இல்லாம எப்படி வந்தது? அப்படி மகிழ்ச்சியை அவளுக்கு கொடுத்து அவளுக்கு இன்பம் என்றால் என்ன என்று காட்டிய கணவன் இப்போது மறைந்திருக்கிறான். அதாவது அவன் கண்ணுல படாம இருக்கான். நாளைக்கு வந்துருவான், ஆனா இப்ப போயிட்டானே, இப்ப அவனை பிரிஞ்சிருக்கேனே. அப்படி பிரிந்து இருக்கிறதுனால ஏற்படுற துயரம். முதல்ல இருந்தே கல்யாணமே ஆகலைன்னா கூட நான் காத்திருப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்தா கல்யாணம் ஆயிரும்ல, இன்னும் கொஞ்ச நாள். அது எதிர்பார்ப்பு, இனிமையான எதிர்பார்ப்பாவே அந்த காலம் இருக்கும். ஆனா கல்யாணம் ஆகி மன வாழ்க்கையின் இன்பங்களை அனுபவித்து விட்டு தபார்னு ஒரு கேப் வந்துருச்சுன்னா அப்போ ரொம்ப துயரம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த துயரத்தை தான் இங்க தலைவி பட்டு கொண்டு இருக்கிறாள். ஆகவேதான் மேல் திசை பெண்ணுக்கு ஒக்கல்ல ஒரு குழந்தை வந்துச்சு, சாட்சி. அவர்கள் மகிழ்ந்திருந்ததற்கு சாட்சி. அவ்வளவு, அதான் சொன்ன அகத்தினை நுட்பத்துல நம்மாழ்வார் மாஸ்டர் அப்படி கொண்டாந்து உள்ள போட்டிருக்காரு. அப்ப இது என்ன? ஒரு கிஃப்ட். குழந்தை வந்து தலைவனும் தலைவியும் மகிழ்ந்திருந்த வாழ்க்கைக்கு வந்து அடையாளம், ஒரு பரிசாக அந்த குழந்தை வந்திருக்கிறது. என்னை இறைவன் ஆட்கொண்டு எனக்கு அருள் செய்தான், அதுதான் நல்கிற்று. துழாய்க்கு மனமுடையார்க்கு நல்கிற்றை எல்லாம்னு சொன்னார். எனக்கு ஏதோ நல்கியிருக்கான், ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கான்,
அது என்னது அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையின் மீது எனக்கு பற்று இல்லாமல் போனது. இந்த உலக இன்பங்கள் தான் பெரிதுன்னு நினைக்காத புத்தி எனக்கு வந்துச்சே, அது அவனோட சேர்ந்ததுனால. அவன் எனக்கு கொடுத்த பிள்ளை, எனக்கு கொடுத்த கிஃப்ட் அது. அப்ப இனி யார சேரணும்? அவனைதான் சேரணும். இந்த கிஃப்ட், இந்த அறிவு இருக்கே, இந்த உலக இன்பங்கள் நிலையற்றவைங்கிற அறிவு இருக்கிறது, இந்த அறிவு அவனோடு கூடியதால் எனக்கு கிடைத்த பலன். அவன் என்னோடு எனக்கு அருள் புரிந்ததால் எனக்கு கிடைத்த பலன் அது. அப்ப அதை வச்சுக்கிட்டு அவன்கிட்ட சேரலான்னு போனா ஆளை காணோம். ஐயா, இவ்வளவு வந்த, என் மனதிற்குள் புகுந்தாய், எனக்கு இப்படி ஒரு அருளை கொடுத்தாய், அந்த ஆஹா எவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு தெரிய வச்சுட்டே, நன்றின்னு சொல்லி தேங்க் பண்ணலான்னு நிமிர்ந்தா ஆளை காணோம். எங்க போனேன்? இப்ப நான் என்ன செய்வேன்? இந்த உலக இன்பங்கள் இனிமே எனக்கு ஒத்து வராது. உங்ககிட்டதான் வரணும். நீயோ கண்ணுல படாம இருக்க. என்னையா செய்ய சொல்ற? எவ்வளவு அழகா கொண்டாந்து வச்சிருக்காரு பாருங்க. ரொம்ப பிரமாதமான பாட்டு. அடுத்த பாட்டுல இன்னும் டார்க்கா ஆகுது அவ நிலைமை. தோழி சொல்றா, யோ நீ அவளை ரொம்ப கொடுமை பண்றியா, நீ அவளை பார்க்காம இருக்கிறது வந்து அவளுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் தெரியுமா, நீ வராம இருக்கிறது. அவ எப்படி ஃபீல் பண்றா தெரியுமா? துளா நெடுஞ்சூழ் இருளென்று எழா நெடுவூழி எழுந்த இக்காலத்தும். வார்த்தையை பாருங்க, துளா நெடுஞ்சூழ் இருளென்று. பிச் பிளாக்னு இங்கிலீஷ்ல சொல்றது. பிச் பிளாக்னா என்ன? கண் கண்ணை மூடி இருக்கிறதுக்கும் கண்ணை திறந்து இருக்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அப்படிப்பட்ட இருள். லேசா வெளிச்சம் வந்தா கூட ஏதாவது ஒண்ணு லைட்டா கண்ணுல தெரியும். அப்படி கூட வெளிச்சம் எதுவும் இல்லாத கும் இருட்டு. அப்படின்னா கும் இருட்டுல நீங்க எப்படி நடமாடுவீங்கன்னு சொல்லுங்க. சும்மா கற்பனையிலேயே பாருங்க. கண்ணு தெரியாது, ஆட்டோமேட்டிக்கா கை இப்படி முன்னாடி போயிடும். இப்படி என்னமோ காத்துல நீந்திக்கிட்டு போற மாதிரி போறோம். எதுக்கு சார் இப்படி கையை நீட்டிக்கிட்டே போறீங்க? இல்லைங்க, எதிரில ஏதாவது இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல என்னன்னு. அப்ப கண்ணுக்கு பதிலா கை செயல்படுது. அப்பேற்பட்ட இருட்டு. கையால துளாவிக்கிட்டே போற அளவுக்கு இருட்டு. இப்ப அந்த வார்த்தையை பாருங்க, துளா நெடுஞ்சூழ் இருள். கையால் துளாவித்தான் பொருளை கண்டுகொள்ள வேண்டும்ங்கிற அளவிற்கு நெடும் சூழ், அப்படியே எல்லா இடத்துலையும் விரிந்து பரவி கும்முன்னு மூடி இருக்கிற இருள். அப்படிப்பட்ட இருள் வந்ததை போல எழா நெடுவூழி, இதுவரைக்கும் வராத ஊழிக்காலம். ஊழிக்காலத்துல சூரியன் உதிக்காது. முழுவதும் உலகம் முழுவதையும் கருமேகம் இருளோடு சூழ்ந்து மூடி விடாமல் மழை பெய்து பூமியில நீர் பெருகி அந்த பிரளய நீராக மாறி உலகில் இருக்கும் உயிர்களை உண்ணும். அப்ப அது இதுவரைக்கும் வரல. அந்த எழா நெடுவூழி, நெடுங்காலம் கழித்து வர வேண்டிய ஊழி, இதுவரைக்கும் வராத ஊழி இப்ப வந்துருச்சோங்கிற அளவிற்கு அந்த இருள் வந்திருக்கு. துளா நெடுஞ்சூழ் இருளென்று எழா நெடுவூழி எழுந்த இக்காலத்தும். அப்படிப்பட்ட இந்த கார்காலத்திலும் இந்த மழைக்காலத்திலும் தம் தன்தார் அது பெயரா. தம், தம்னா உம்முடைய, தன் தார், உன்னுடைய மார்பில் இருக்கும் குளிர்ந்த துளசி மாலையை அதன் பெயரையே சொல்லிக் கொண்டு, அது பெயரா, அதை பெயரையே சொல்லிக் கொண்டுன்னு அர்த்தம். உனது துளசி மாலையின் பெயரையே சொல்லிக்கொண்டு ஈங்கு இவளோ, இந்த இடத்துல இவ வழா நெடுந்துன்பத்தள், துன்பத்து அள், துன்பத்தை அனுபவிப்பவள். வழா, வழானா கொஞ்சம் கூட குறைவே இல்லாத. வழு அப்படின்னா மிஸ்டேக்னு அர்த்தம். வழா மிஸ்டேக்கே இல்லாத, குறையே இல்லாத துன்பத்தை அனுபவிக்கிறான். வார்த்தையை பாருங்க, எந்த குறையும் இல்லாத இன்பம்னு தானே நம்ம சொல்லுவோம். இவர் சொல்றாரு வழா நெடுந்துன்பம், குறைவே இல்லையா. இது எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஐயா, எந்த குறைவும் இல்லாம எல்லா கஷ்டமும் பட்டேன் ஐயா. அந்த வார்த்தை வளா நெடுந்துன்பத்தள். உலகமே ஊழிக்காலம் வந்துவிட்டதோ எனும்படியாகவும், பக்கத்துல இருக்கிற பொருளே கண்ணுக்கு தெரியாம தடவி பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிற அளவுக்கும் இருள் சூழ்ந்திருக்கிற இந்த கார்காலம், எல்லாரும் எதை வச்சு சமாளிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஈங்கு இவளோ தம் தார் அது பெயராக.
இவ இத்தனையும் கண்டுக்காம, தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம, உன் மார்பில் அணிந்திருக்கிற துளசி மாலையின் பெயரையே சொல்லிக் கொண்டிருக்கிறாளே, இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிறாளே, குறைவில்லாத துன்பத்தை அனுபவிக்கிறாளே என்று இரங்கார். அப்படி இருக்கிறவ இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறாளேன்னு அவ மேல இறக்கப்பட மாட்டியே? இலங்கை குழா நெடுமாடம் இடித்த பிரானார் கொடுமைகளே அம்மனோ. அம்மனோனா ஐயையோ அப்படின்னு அர்த்தம். அது ஒரு உணர்ச்சி சொல். ஐயையோ, அம்மனோ, கொல், ஏலோ இதெல்லாமே அசை சொற்கள்னு சொல்றது. அது என்ன உணர்வோ அதை மிகைப்படுத்தும் ஒரு சொல். அதுக்கு தனி அர்த்தம் கிடையாது. அந்த உணர்ச்சி அந்த சொல்லின் மீது ஏற்றப்படுகிறது, அவ்வளவுதான். இலங்கை குழா நெடுமாடம். இலங்கையில குழா அப்படின்னா அப்படியே காம்பவுண்டு, பிரிமைஸா காம்பவுண்டா பெரிய பெரிய நெடுமாடங்கள் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் இரக்கமே பார்க்காம அடிச்சு உடைச்சியே, அந்த புத்தி தானே உனக்கு. அங்க இரக்கம் இல்லாம இருந்த மாதிரி இவளை இப்படி கண்டுக்காம இரக்கம் இல்லாம இருக்க. என்ன கொடுமையா நீ செய்யறது அப்படின்னு தலைவி கோவப்படுறான் தலைவன் மேல. சாரி, தோழி கோவப்படுறா இவர் தலைவன் மேல. என் தோழி அப்படி கிடந்து சங்கடப்படுறா, நீ இரக்கம் இல்லாம நின்னவாறு அங்க அந்த இலங்கையை இடிக்கும் போது அந்த மாதிரிதான் நிக்கிறேன். என் தோழியை இப்படி விட்டு வச்சிருக்கிய, தலைவியை இப்படி விட்டு வச்சிருக்கிய அப்படின்னு தோழி சொல்றான். அடுத்தது, இந்த தாய் எப்போதுமே உடன்போக்குன்னு சொல்றது. அகத்திணையில ஒரு முக்கியமான விஷயம், தலைவனோடு தலைவி கிளம்பி போயிடுவா. இலோப்புடு, ஓடி போறது, கிளம்பி போயிடுவா. போகும்போது இவன் எல்லா பெண்களும் எல்லா தலைவனும் தலைவியும் பாலை நிலத்தை தாண்டி தான் போவாங்க. ஏன்னா அதுதான் தாண்டறதுக்கு கஷ்டம். நீர் இல்லை, எந்த வசதிகளும் இல்லை, வழியில் கள்வர்கள் உண்டு. ஆகவே அந்த இடத்தை தாண்டி போறது கஷ்டம். அதை தாண்டிட்டு அவங்க இன்னொரு இடத்துல போய் நல்லா இருப்பாங்க. இது ஒரு குறியீடு, பாலை நிலத்தை கடத்தல்ங்கிறது. இந்த இனிஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும் லைஃப்ல, அதை தாண்டிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்கங்கிற பொருள், குறியீடு அப்படிதான் எடுத்துக்கணும். அப்போ எல்லா அம்மாவும் தான் பெண்ணை பத்தி வருந்தும் போது ஓடி போயிட்டா. ஆனா பாலையை நல்லபடியா தாண்டணுமே, அந்த பிள்ளைக்கு வீட்லயே ஒழுங்கா ஸ்டெப் வச்சு நடக்க தெரியாதே, அவ காலில் செருப்பு இல்லாம போக தெரியாது, அவளுக்கு ஒழுங்கா தண்ணி எடுத்துட்டு போகணும், வெண்ணி எடுத்துட்டு போகணும் ஒன்றும் தெரியாதே, இவ எப்படி பாலையை தாண்ட போறான்னு எல்லா அம்மாவும் வருத்தப்படுவாங்க. முன்னாடி உள்ள அம்மாக்கள், இப்போ உள்ள அம்மாக்கள் இல்லை. இப்போ பையனை பெற்ற அம்மாக்கள் தான் வருத்தப்படணும். ஐயோப்பா உனக்கு ஒண்ணுமே தெரியாதே, கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே, அவ என்ன சொன்னாலும் இவன் எப்படி கேட்பானோ அப்படிதான் யோசிக்கணும். அப்போ பெண்களை பெற்ற தாயார்கள் யோசிப்பாங்க, பிள்ளைய நம்ம மட்டும் அனுப்பிட்டோமே, அவ பாவம் என்ன செய்யறாளோ ஏது செய்யறாளோ இன்னும் வருத்தப்படுவாங்க. அத மாதிரி வருத்தப்படுவான். அப்படிப்பட்ட இடம் இது. எப்படி ஃபீல் பண்றா பாருங்க. அருவினையேன், அரு என்றால் மிகுந்த துன்பம் தரக்கூடிய, மிக அரிய பாவம், மிக கொடுமையான பாவம், அதை நான் செய்திருக்கிறேன். அருவினையேன், ஏன்? நெடுங்காலமும் கண்ணன் நீழ்மலர் பாதம் பரவி பெற்ற, ரொம்ப நாளைக்கு கண்ணபிரானது திருப்பாதங்களை வணங்கி பரவி, அவனை வணங்கி வணங்கி பெத்த பிள்ளை இது, தவமிருந்து பெத்த பிள்ளை. அதான் இப்ப ஓடி போயிருக்கு. அந்த தவமிருந்து பரவி பெற்ற எப்பேற்பட்ட பெண் அவன். தொடுங்கால் ஒசியும் இடை, தொட்டாலே இப்படி வளைஞ்சிருமா, அப்படிப்பட்ட மெல் இடை. தொடுங்கால் ஒசியும் இடை இளமான், அப்படிப்பட்ட பெண் என் பெண். அவ சின்ன பெண்ணுங்கிறதுக்கு அந்த தொட்டால் ஒசியும் இடைன்னு சொல்றது, அவ சின்ன பெண், சிறியவள் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றது. அப்படிப்பட்ட இளம் பெண், இளமான் அவ. அவ எப்படி எப்படி பெத்தேன் அவளை? பலகாலம் கண்ணபிரானை வேண்டி பெற்ற பெண் அவ. சென்ற இளமான் சென்ற சூழ் கடமே, கடம் என்றால் இந்த இடத்துல பாலைங்கிற பொருள், கடம்க்கு காடுங்கிற பொருளும் உண்டு, இந்த இடத்துல பாலை என்கிற பொருள். சூழ் கடமே, அவள் செல்லும் அந்த பாலையானது எப்படிப்பட்டது? கொடுங்கால் சிலையர், கொடுங்கால் சிலையர், அது சிலை என்றால் அம்பு, கொடுங்கால் சிலையர் என்றால் கொடுமையையே கொண்ட
வில்லை உடையவர்கள். அதாவது இந்த வில்லால எல்லாருக்கும் கொடுமை செய்வாங்கன்னு அர்த்தம். அது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன? கொடுங்கால் சிலை. பாலைவனத்தில் வீசுகிற காற்று வெப்பமுள்ள காற்று. வில்லில் இருக்கிற அம்பு போல அந்த காற்றினுடைய வெம்மை மண்ணை வாரி வீசும். அப்படியே நம்ம உடம்புல இருக்கிற நீர்ச்சத்தை எல்லாம் உறிஞ்சும். அந்த காற்று அப்படிப்பட்ட கொடுமையான காற்று. அந்த பொருளும் எடுக்கலாம்னு சொல்றாங்க. கொடுங்கால் சிலையர். நிறைகோள் உழவர். அது என்ன நிறைகோள்? ஆகோல் பூசல் அப்படின்னு நம்ம மரபுல ஒண்ணு உண்டு. ஆநிறை கவர்தல். முக்கியமான வேலையே அந்த காலத்துல பெருஞ்செல்வம் என்பதே பசுக்கள் தான். அப்ப பசுக்களை திருடிட்டு வர்றது. பசுக்களை திருடிக் கொண்டு வரக்கூடிய கள்வர்கள் நிறைந்த ஊர் அது. அதான் நிறைகோள். அப்ப நிறைகோள்னா என்ன? நிறை பசு, நிறைகோள் பசுக்களை கொள்ளையிடுவது. அது ஏன் உழவர்னு சொல்றாரு? உழவனுக்கு தொழில் என்ன? வேளாண்மை தான் அவன் தொழில். உழுது கொண்டே இருப்பது அவன் தொழில். உழுவதால், உழவு தொழில் செய்வதால் அவன் உழவன். எப்போதும் திருடுவதையே தொழிலாக கொண்டவர்கள் தான் பாலைநில கள்வர்கள். அதனாலதான் பேரே கள்வர். எயினர் அப்படின்னு சொல்லுவாங்க. எயினர், எயிற்றியர் பாலைநில மக்கள். எயினரின் தொழில் களவாடுதல், கொலை செய்தல், களவாடுதல். அப்படித்தான் இருக்கு. அப்ப கொலை செய்து களவாடுவதே தொழிலாக கொண்டதால் அவர்கள் உழவர்கள் எனப்பட்டார்கள். எப்படி உழக்கூடியவன் அதுவே தொழிலா இருப்பானோ, அதே மாதிரி இவங்களும் இந்த திருடுவதே தொழிலாக உடையவர்கள். ஆகவேதான் நிறைகோள் உழவர்ங்கிறார். கொலையில் வெய்ய கடுங்கால் இளைஞர். இந்த வார்த்தை ரொம்ப எங்கால் நம்மாழ்வார் திருநெல்வேலிக்காரங்கிறது ரொம்ப சரி. அங்க இருக்கிறவன் அப்ப அங்க இருக்கிறவன் கொள்ளையடிச்சுக்க தான் வருவானையா? கொலை பண்றதுலயும் ஆர்வம் உள்ளவங்க. கொஞ்சம் வயசான திருடன் திருடிட்டு பேசாம போயிடுவான். ஆனா அங்க இளைஞனா இருக்கிறவன் 2 கொலையை பண்ணாதான் நம்ம ஊருக்குள்ள நமக்கு மரியாதைன்னு நினைப்பான். திருநெல்வேலியில அப்படித்தானே இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும். அவன் 2 கொலைக்கேஸ் இருந்தாதான் ஊருக்குள்ள நம்மளை மதிப்பாங்க அப்படின்னுவாங்க. யோசிச்சு நம்மளை மதிக்கணும்னா 2 கொலை பண்ணணுமா? அந்த மாதிரி இங்க இளைஞர், கடுங்கால் இளைஞர், வேகமாக ஓடக்கூடிய இளைஞர்கள். அதாவது அந்த அந்த பாலைவனத்துல இருக்கிற கள்வர்கள் கொலையில் கெட்டிக்காரன். கொலையில் வெய்ய. வெய்யக்கு 2 பொருள் இருக்கு. மிகுந்த, ஆர்வம் மிகுந்தன்னு அர்த்தம் இந்த இடத்துல. கொலையில் வெய்ய, கொலையில் மிகுந்த. வெய்ய கதிரோன், கடுமையாக வெப்பம் வீசும் கதிரவன். இந்த கதிரவனின் இயல்பு என்னவோ அது மிகுந்து இருத்தல். வெய்ய கதிரோன், வெய்ய ஒளி. ஒளி மிகுந்திருத்தல் வெய்ய ஒளி. கதிரவன் மிகுந்திருத்தல் வெய்ய கதிரவன். இந்த வெய்யங்கிறது அந்த அது சொல்லப்படுவதன் இயல்பை உயர்த்தி காட்டுவது. அப்ப வெய்ய, கொலையில் வெய்யன்னு சொன்னா கொலையில் மிகுந்திருக்கிற கடுங்கால் இளைஞர் துடி படும் கவ்வைத்து. அவர்கள் துடி, அவங்க வாசிக்கிற கருவிக்கு பேர் துடி. அந்த துடியின் ஓசை ஆரவாரம். கவ்வைனா ஆரவாரம். கவ்வைத்து அந்த ஓசை, அந்த ஆரவாரம் மிகுந்திருக்கும் இடம் எது? என் பொண்ணு கடந்து போகக்கூடிய அந்த பாலைவனமானது எப்பேற்பட்ட பொண்ணு அவ? நான் இந்த பெரும் பாவம் செய்த பாவியாகிய நான் அறிவினையேன் பலகாலம் கண்ணபிரானது திருப்பாதங்களை வணங்கி வரமா இது தவமாக தவமிருந்து நான் பெற்ற எனது பெண், அழகிய இளம்பெண் இப்ப பாலையை கடந்து போறாளே, அந்த பாலை எப்படிப்பட்ட பாலை? கொலை செய்யும் வேல் கொண்ட வில் கொண்டவர்கள், ஆணிரை கவர்வதை, திருடுவதையே தொழிலாக கொண்டவர்கள், கொலை செய்வதையே ஒரு ஆர்வமாக கொண்ட இளைஞர்கள் கூட்டம். இவர்களெல்லாம் துடி வாசித்து அதை கொண்டாடி கொண்டு, இவர்கள் எப்ப கொண்டாடுவோம்? நமக்குரிய வேலையை செஞ்சா கொண்டாடுவோம். அப்ப திருடிட்டான், வழிப்பறி செய்துட்டான், கொலை செய்துட்டான்னு சொன்னா அவனுக்கு கொண்டாட்டம். அப்ப துடி வாசிச்சு கொண்டாடுவான்.
அப்படிப்பட்டவர்கள் ஓசை மிகுந்து இருக்கிறதுனா இதெல்லாம் தொடர்ந்துங்க நடக்குதுன்னு அர்த்தம். அப்படி நடக்கிற பாலை வழியா என் பொண்ணு போறா அர்த்தம். ஆச்சாரியன் குரு தனது சிஷ்யனை நினைச்சு புலம்புற பாட்டு. இதெல்லாம் பாலை, இது சம்சாரம், சம்சார துக்கம். இது நமது ஆன்ம பலத்தை திருடக்கூடியவர்கள், நம்மை கொலை செய்வது, நமது அந்த உலக இன்பத்தை மறுக்கணுங்கிற எண்ணத்தையே கொலை செய்து போடக்கூடியது. இப்படி நமது ஆன்மீக செல்வங்களை, நம்ம நம்முடைய அறிவை எல்லாம் திருடக்கூடியது. அதனாலதான் அந்த வார்த்தை நிறைகோள் உழவர். பசுன்னு சொல்லக்கூடியது திரும்ப திரும்ப பாருங்க, பசு கூட்டத்தை திருடுதல். பசு எது? நமது ஆன்மா. ஆன்மாவையே திருடக்கூடியவர்கள். இதெல்லாம் நிறைந்திருக்கிற அந்த பாலை, எப்படிப்பட்ட பாலை? துடி ஓசையால் கவ்வைத்து, துடிபடும் கவ்வைத்து, துடி ஓசையால் ஆரவாரம் நிரம்பி கிடக்கிறோம் அந்த உலகத்தில். அந்த சம்சாரத்துக்கு நடுவுல இந்த ஆன்மா, என் சீடனாகிய ஆன்மா போறானே, இறைவனே அவனை பத்திரமா உன்னோட கொண்டு சேர்த்துக்கும், நீதான் அவனுக்கு கூட வரணும் வழித்துணையா அப்படின்னு வேண்டுறது. தலைவி தலைவன் இல்லாத குறைய எப்படி போக்கிக்கிறா? நிறைய இதெல்லாம் உண்டு. அந்த கணவர் ஊர்ல இல்ல, கணவர் எதுவும் இல்லை அப்படின்னா கணவருடைய சட்டையை எடுத்து மனைவி போட்டுப்பாங்க. அவர் இருக்கிற மாதிரி ஒரு தைரியம். அந்த கணவர் பயன்படுத்தி ஏதாவது ஒரு பொருளை அப்படி கையில் எடுத்து வச்சுப்பாங்க, கணவர் இருக்கிற மாதிரி. அதுக்கு பேரு போலின்னு பேரு. கணவருக்கு பதிலா அதை பார்த்து ஒரு மகிழ்ச்சி அடைகிறது, அவர் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறது. அவருடைய ஆடை, அவருடைய செருப்பு, அவர் பயன்படுத்திய பொருட்கள், இதையெல்லாம் பார்த்து. அத மாதிரி தலைவி எதை பார்த்து தலைவனை நினைச்சு அப்படி மகிழ்றா அப்படின்னா, அப்படி குளக்கரைக்கு வரா. அங்கு கருநெய்தல் பூக்கள், அதாவது நீலம் அப்படின்னு சொல்லுவது, கருநெய்தல் பூக்கள் பூத்திருக்கு. அதை பாக்குறான். பார்த்த உடனே அவளுக்கு ஃபீல பாருங்க. நீலங்களே, எப்படி கேட்கிறான், நீலப்பூக்களே, கருநெய்தல் பூக்களே, கடம் ஆயினகள் கழித்து தன் கால் வன்மையால். அதை இப்படிதான் வாசிக்கணும். கடம் ஆயினகள் கழித்து தடம் ஆயின புக்கு தன் கால் வன்மையால் பல நாள் நீர்நிலை நின்ற தவம் இதுகொல். வார்த்தையை எப்படி கவனிங்க. கவிஞன், எனக்கு நம்மாழ்வார நினைச்சு நினைச்சு ஆச்சரியம். யோ உம கவிஞர்னு சொல்றதா, இல்லை தத்துவம் எழுதிய அந்த பாடலுக்கு அந்த தத்துவத்தை கொண்டு கொடுத்த பக்தி கவிஞன் இவன்னு சொல்றதா, என்னன்னு சொல்றது? எப்படி சொன்னாலும் பொருத்தமா இருக்கேன்னு. அது நீர்நிலையில அந்த கருநெய்தல் பூ நிக்குது. எப்படி பூ நிக்கும்? தண்டுல தானே நிக்கும். பூவினுடைய தண்டு எது வரைக்கும் வந்திருக்கு? அதை சொன்னாலே இது நீரளவே ஆகுமாம்னு திருக்குறள் சொல்லுது. எவ்வளவு தூரம் நீர் இருக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த தண்டு மேல வரும். அந்த குளத்துல நீர் எவ்வளவு வந்தாலும் அந்த பூ மூழ்காது. அந்த கால் உயர்ந்து உயர்ந்து அந்த பூவை நீருக்கு மேலேயே வச்சிருக்கும். குளத்துல நீர் கூடிச்சுன்னா பூ முங்கிருமா? முங்காது. அதனுடைய கால் இன்னும் மேல பூவை மேல கொண்டு வந்துடும். அப்போ பூவுக்கு எத்தனை கால்? ஒற்றை கால். காம்பு தான் அதுக்கு கால். காம்புல தானே நிக்குது. அப்போ ஒற்றை கால்னு அர்த்தம். கேக்குறாரு, ஒற்றை கால்ல நீ எதுல நிக்கிற? நீருக்கு நடுவுல நிக்கிற. காடுகளை எல்லாம் தாண்டி நீர்நிலைகளுக்குள் புகுந்து, அப்போ இது தவம் செய்யும் முறை. தவம் செய்வதுல ஒரு முறை என்ன? காடுகளுக்குள்ள போனோம், காடுகளுக்குள்ள இருக்கிற நீர்நிலைகளுக்குள்ள போய் அந்த நீருக்கு நடுவே ஒற்றை காலில் நின்று கொண்டு தவம் செய்வது ஒரு முக்கியமான ஒரு முறை. நெருப்புக்கு நடுவில் நின்று தவம் செய்யலாம், அதே மாதிரி நீருக்கு நடுவில் நின்று தவம் செய்யலாம். அப்படி நீருக்கு நடுவில் நின்று தவம் செய்ததால், அந்த தவம் செய்ததாலோ தவம் இதுக்குள், அந்த தவமா இது எப்படி? நம்ம ஒற்றை காலில் நின்று தவம் பண்றத அந்த இதனுடைய நெய்தலினுடைய காம்புக்கு ஒற்றை கால்னு உருவகப்படுத்துறாரு. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. ஒற்றை கால்ல நிக்கிற தவம் போல நீ நின்ன. எப்படி தவம்ங்கிறது? என்ன? உலகில் பிறந்தும் உலக இன்பங்களுக்குள் மூழ்கி போய்விடாமல்
அதுக்கு மேல நிக்கிறது. அப்படி நிற்கும் தைரியம் உங்க ஒத்த கால்ல இருக்கு. அந்த ஒத்த கால்ல நிக்கிற தைரியம், அந்த ஒற்றை காலில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, அந்த தவ வலிமையால் நீங்க உலக இன்பங்களுக்குள் மூழ்கி விடாமல், உலகில் இருந்தும் உலக இன்பங்களுக்கு மேலாக நின்று இறைவனை பார்க்கிறீர்கள். இப்ப அப்படியே இந்த நெய்தல் பூவை யோசிச்சு பாருங்க. நெய்தல் பூ நீருக்குள் இருந்தும் நீருக்குள் மூழ்கி விடாமல் தனது ஒற்றை காலால் நீருக்கு மேலே எழும்பி நின்று கொண்டிருக்கிறது. அதுவே தவம். அந்த தவத்தின் பலனாகவோ என்னவோ உடமாடி இம்மண்ணும் விண்ணும் குலுங்க உலகளந்து நடமாடிய பெருமான் உருவத்தன கேக்குறாங்க. அப்படி நீங்க தவம் இருந்ததுனாலதான் குடக்கூத்து, எது குடம் எப்ப ஆடுறான், இதுல கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல குடக்கூத்து ஆடி மண்ணும் பின்னும் குலுங்க உலகளந்து, எப்போ வாமனனாக வந்து திருவிக்கிரம அவதாரம், அதுல உலக அளந்தானே. அப்படி நடமாடிய, நடம்னா இந்த இடத்துல அவ்வளவு லீலைகள் செய்த அந்த பெருமான் உருவத்தன, அவன் உருவம் உங்களுக்கு ஒத்து வருகிறதே. அவனை நீலோத்பல மலர் தானே சொல்றோம். நெய்தல் மலர் போல நிறமுடையவன், கருநெய்தல் போல நிறமுடையவன் அப்படின்னு தானே சொல்றோம். அந்த நிறம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அவன் நிறம் நீங்க தண்ணீருக்குள் ஒற்றை காலில் நின்று தவம் செய்தீர்களே, அதனால வந்துச்சா அப்படின்னு கேக்குறான். எவ்வளவு எப்படி எப்படி கொண்டு வந்திருக்காரு பாருங்க. பெரிய நம்மாழ்வார் வந்து மாஸ்டர். அடுத்து பார்க்கிற இடம்லாம் தலைவன் தெரியறான். தலைவன் அப்படி நோக்கும் இடமெல்லாம் நந்தலாலா அப்படின்னு அவர் பாரதியார் பாடினதுதான். உருவம் தெரியுதடா நந்தலாலான்னு அதை அப்படியே தலைவிங்க பாடுறான். எப்படி வார்த்தையை பாருங்க. நீல தடவரை மேல் புண்டரீக நெடுந்தடங்கள் போல பொலிந்து எமக்கு எல்லா இடத்தவும் பொங்கு முன்னீர் ஞாலப்பிரான் விசும்புக்கும் பிரான் மற்றும் நல்லோர் பிரான் கோலம் கரிய பிரான் எம்பிரான் கண்ணின் கோலங்களே. இந்த பாட்டுக்கு என்ன பொருள் சொல்றது? வாயை விட்டு வாசிக்கிறது தான் இந்த பாட்டுக்கு மகிழ்ச்சி. நீல தடவரை மேல், நீல நிறம், நீலம்னா கருமை நிறம், அதாவது மலை, பெரிய மலை. அந்த மலைக்கு மேல ஒரு பெரிய நீர் தடாகம், நெடுந்தடம், பெரிய குளம், மலைக்கு மேல ஒரு குளம். அந்த குளத்துல தாமரை, சிவப்பு தாமரை பூத்து குலுங்குது. அப்ப எவ்வளவு கிளியரா தெரியும். கரிய மலை, நீண்ட தடாகம், அதிலே சிவந்த தாமரை, பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அதை போல பொலிந்து அப்படி இருக்கான் என்கிறான். கரிய மலை போன்ற மேனி, நெடுந்தடங்கள், அப்படியே பார்க்கடல் விரிந்து கிடக்கிறது. அது மேல அப்படியே நீல தடவரை மேல், தடவரை போன்ற அந்த உடல் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்றது, சிவந்த செந்தாமரை போன்ற பாதங்களும் சிவந்த செந்தாமரை போன்ற கண்களும் கொண்டு என் பெருமான் விளங்குகிறான். எப்படி? எமக்கு எல்லா இடத்தவும், எனக்கு எல்லா இடமும் அவன் தான், பார்க்கிற இடம்லாம் அவன் தான் இருக்கான். யார் அவன்? பொங்கு முன்னீர் ஞாலப்பிரான், 3 வகை நீர்கள் விளங்கும் இந்த பூமியின் தலைவன். 3 வகை நீர் என்ன? ஆற்று நீர், ஊற்று நீர், சாரி ஆற்று நீர், கடல் நீர், மழை நீர், அதான் ஊற்று நீர். 3 வகை நீர்களால் நிறைந்த இந்த உலகம் விசும்புக்கும் பிரான், பூமிக்கு மட்டும் இல்ல வானுலகுக்கும் அவன்தான் தலைவன். மற்றும் நல்லோர் பிரான், நல்லவர்கள் எல்லோருக்கும் அவன்தான் தலைவன். கோலம் கரிய பிரான், உருவம், உருவமோ கரிய நிறத்தவன். எம்பிரான், எனக்கு தலைவன். அவன் கண்ணின் கோலங்களே, அவன் கண் அழகுதாய அந்த பூமி பூரம் தெரியுது, எனக்கு பார்க்கிற இடமெல்லாம் தெரியுது. அதான் தலைவி. நீல தடவரை மேல் புண்டரிக நெடுந்தடங்கள் போல பொலிந்து எமக்கு எல்லா இடத்தவும் பொங்கு முன்னீர் ஞாலப்பிரான் விசும்புக்கும் பிரான் மற்றும் நல்லோர் பிரான் கோலம் கரிய பிரான் எம்பிரான் கண்ணின் கோலங்களே. அப்படியே துங்கரா உள்ள. அது பராங்குச நாயகிக்கு அவன் தலைவனை நினைச்சாலே அப்படியே பொங்கி பொங்கி வருது. எவ்வளவு அந்த பாடும் போதே நம்மளை அறியாமலே நமக்கு அந்த அந்த உணர்ச்சி வரக்கூடியது. அதுதான் வாய் விட்டு வாசிக்கணும்னு சொல்றது. நீங்க இந்த பாட்டை ஒரு முறை வாய் விட்டு வாசிச்சு பாருங்க. நீல தடவரை மேல் புண்டரிக நெடுந்தடங்கள் போல பொலிந்து எமக்கு எல்லா இடத்தவும் பொங்கு முன்னீர் ஞாலப்பிரான் விசும்புக்கும் பிரான் மற்றும் நல்லோர் பிரான்
கோலம் கரியபிரான் எம்பிரான் கண்ணின் கோலங்களே. அவ்வளவு அருமையா சொல்ல சொல்ல நம்ம காதுக்கே இனிமையா இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகளை போட்டு வெறும் உணர்ச்சி பாவத்துல நிரப்புறாரு. அப்படி தலைவியினுடைய உள்ளத்திலிருந்து ஊறி வரக்கூடிய பொங்கி வரக்கூடிய அன்பு அப்படியே அந்த பாட்டுல பிரதிபலிக்குது. அடுத்த பாட்டுல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த பாட்டு. அதாவது யானை இருக்கே, யானையில பிற யானைகள் எல்லாம் நிறை யானை. நிறை யானைன்னா கூட்டம்னு அர்த்தம், யானை கூட்டம்னு அர்த்தம். ஆனா கோல, இந்த முதல் வார்த்தையில சொல்றாரு இல்லையா, கோல பகல் களிறு. கோலம் என்றால் என்ன? அழகு, அலங்காரம்னு அர்த்தம். கோலம் போடுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க அலங்காரம் செய்கிறீர்கள். அப்போ அவ கோலத்தை பாத்தியா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ எப்படி தன்னை வச்சுக்கிட்டு இருக்கான்னு பாரு. அப்ப கோலம் என்றால் செய்வது, செயற்கை. கோலக்களிறு, அழகுபடுத்தப்பட்ட களிறு. எது? ஒரு யானை, பட்டத்து யானைன்னா என்ன செய்வீங்க? அதுக்கு அப்படி பிரமாதமா ஒரு முகபடம். முகபடம்னா என்ன? யானைக்கு நெற்றியிலிருந்து தும்பிக்கை வரைக்கும் ஒரு பெரியசா ஒரு டிசைன் போட்டிருப்பாங்க. கேரள யானைகள்ல கோயில் யானைகளுக்கு போடுவாங்க பாருங்க. அப்படி போட்டு அந்த நெற்றியில அதை பல 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 பலன்னு இருக்கும். தும்பிக்கையெல்லாம் அழகுபடுத்தி, காதுகள் எல்லாம் அழகுபடுத்தி, முதுகுல பெருசா துணி, பட்டு துணி, அப்படியே பல வகை வேலைப்பாடுகள் மிகுந்த துணியை அதன் மேல் போட்டு, அதன் கழுத்தில் வண்ண வண்ணங்களால் ஆன கழுத்து பட்டை அணிவித்து, அதன் மேல் ஒலிக்கின்ற மணியை கட்டி, எப்படி அலங்காரம் பண்ணி நிற்கக்கூடிய ஒரு யானை. அதுதான் சூரியனா. கோல பகல் களிர், அலங்காரம் செய்யப்பட்ட அப்படி பிரமாதமா நிக்கிற அந்த சூரியன், யானை அந்த களிறு ஒன்று. கல் புய்ய, கல்லுக்குள் புகுந்து கொள்ள. புய்ய என்றால் புகுந்து கொள்ள. கல்லுனா என்ன? மலை. மலைய கல்லுன்னு சொல்றது மரபு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு பொருளை காமனா சொல்றதுக்கும் காமன் நவுனுக்கும் அந்த பெயர் சொல்லினுடைய வரக்கூடியவற்றில் பெஸ்ட்டுக்கும் ஒரே பொருள். இப்போ விலங்கு அப்படின்னு சொன்னா பொதுவாக எல்லா விலங்கையும் குறிச்சாலும் அந்த காமன் நவுன் சிங்கத்தை குறிக்கும். புல், புல்னா பறவை. பொதுவா எந்த பறவையும் குறிக்கலாம். ஆனா அது தனியா குறிக்கக்கூடிய சொல் பறவைகளிலேயே உயர்ந்த கருடனை குறிக்கும், புல். அதே மாதிரி கல்லுங்கிறது சும்மா இத்தினூண்டா கிடக்கிறதும் கல்லுதான். ஆனா இந்த இத்தினூண்ட கல்லிலேயே பெஸ்ட் எது? பெரிய மலை. ஆகவே கல் என்பது மலையை குறிக்கும். அலங்கரித்து ஒளி வீசும் பட்டயங்களெல்லாம் அணிந்த யானை ஒன்று மலைக்குள் புகுந்து மறைய. கல் புய்ய எது? கோலக்களிறு எனப்படும் பகல். பகல்னா சூரியனை குறிக்குது. கோல பகல் களிறு, களிறு ஒன்று கல் புய்ய, கல்லுக்குள் புகுந்து மறைந்து கொள்ள, குழாம் விரிந்த நீல கங்குல் களிறு எல்லாம் நிறைந்தன. குழாம் கூட்டம், கூட்டம் கூட்டமாக, குழாம் விரிந்த பெரிய கும்பல், பெரிய கும்பலா சேர்ந்து கொண்ட நீல கங்குல், கங்குல்னா இரவு, நீல கங்குல் கடும் இரவு, கடும் இருட்டு. அப்படிப்பட்ட யானை கூட்டங்கள் போல அந்த இரவு வந்து, பெரிய யானை கூட்டம் போல் இரவு வந்து சூழ்ந்து கொண்டது. எப்படி? பகல் என்ற ஒரு யானை, அலங்கரிக்கப்பட்ட யானை மலைக்குள் புகுந்து மறைந்தவுடன் இந்த அலங்கரிக்கப்படாத கரிய நிற யானைகள், அந்த கங்குல் நிறமுடைய யானைகள் வந்து மொத்தமா சூழ்ந்து கொண்டன. நேரிழையீர், அருமையான ஆபரணங்களை அணிந்தவர்களே. இழை என்றால் ஆபரணம், நேரிழை அழகான ஆபரணங்கள், பொருத்தமான ஆபரணங்கள்னு அர்த்தம். பொருத்தமான ஆபரணங்களை அணிந்த அழகிய பெண்களே, ஞால பொன் மாதின் மணாளன். ஞால மாதின் மணாளன், பொன் மாதின் மணாளன். ஞால மாது யாரு? பூமாதேவி. ஞாலம் என்றால் பூமி. ஞால மாது பூமி தாய், பூமி விராட்டி, பூதேவியினுடைய மணாளன். பொன் மாதின் மணாளன். பொன் என்றால் தங்கம், ஸ்ரீ. தங்கம் போல் மின்னக்கூடிய பிராட்டி மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாரின் மணாளன் பூதேவி,
ஸ்ரீதேவி ஆகியோரின் மணாளன் துழாய் அவனுடைய துளசி மாலை நங்கள் சூழ் குழற்கே எங்களது சுருண்ட அந்த கூந்தலுக்கே ஏல புனைந்து அதற்கு பொருத்தமான விதத்தில் அந்த இறைவனது துழாய் மாலை, இறைவனது பிரசாதமாகிய துழாய் மாலையை எங்களுடைய சூழ் நல்ல நீண்டு நாங்க சுருட்டி வச்சிருக்கோம் அந்த கூந்தலுக்கு ஏல புனைந்து, இப்ப சுருட்டி வச்சிருக்கிற கூந்தலை இப்படி இறக்கி விட்டு அதை பின்னி அதுக்கு பொருத்தமா இந்த பெருமாளது துளசி மாலையை தலையில சூட்டி புனைந்து என்னைமார், என் அன்னைமார்னு அர்த்தம். என்னுடைய அன்னைமார், என்னை பெற்ற நற்றாயும் செவிலித்தாயும், ஆகவே அன்னைமார், எம் அன்னைமார் தான் என்னைமார்னு வருது. என்னைமார் எம்மை நோக்குவது என்றுகளோ, எனது கொண்ட போட்டிருக்கிற முடியை எடுத்து அதை அழகா சீவி அதுக்கு பின்னலா பின்னி அதற்கு பொருத்தமாக உனது ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு விளங்கக்கூடிய உனது அருள் பிரசாதமாகிய துளசி மாலையை எனது தலையில் சூட்டி எம் அன்னைமார் எனக்கு அழகு பார்ப்பது எந்த காலம்? எக்காலம்? திருமணத்துக்கு அலங்காரம் பண்றத சொல்ற தலைவி. எங்க அம்மாமார்கள்லாம் என்னை அலங்காரம் பண்ணி பார்த்து திருஷ்டி கழிச்சு என்னைய கொண்டு மணமேடையில உட்கார வைக்கணுமே, அந்த காலம் எப்ப வரும்? மாலை சூடுதல் மரபு. மாப்பிள்ளை வாங்கி கொடுத்த மாலையை தான் போடணும். கல்யாணத்துக்கு பண்றோம்ல, முகூர்த்த சேலை, முகூர்த்த பட்டு யார் எடுத்துறணும்? பையன் வீட்டுக்காரங்க எடுத்துறணும். மாப்பிள்ளை வீட்டார் எடுத்து கொடுத்த சேலையை கட்டிக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டார் வாங்கி கொடுத்த பூவை வச்சுக்கிட்டு தான் தலைவி மணமேடைக்கு வரணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரர் யாரு? பெருமாள். அவர் எதை அவர் அடையாளமா கொடுப்பார்? துளசி மாலையை. அப்ப அதை தலையில் வாரி சூட்டி அணிந்து கொண்டு அப்படி நான் வர வேண்டாமா, உன்னோடு சேர வேண்டாமா? அதுதான் அந்த அவ சொல்றது. ரொம்ப அருமையான பாட்டு. அதாவது கோலப்பகல் களிர் ஒன்று, அதாவது குரு பக்கத்துல இருக்கிற, ஆச்சாரியன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் ஏதோ கொஞ்சம் நார்மலா இருக்குங்க. ஆச்சாரியன் என்னை மட்டுமா பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க முடியும்? அவன் இன்னும் 10 பேருக்கு அருள் புரிய வேண்டாமா? இன்னும் என்னைய மாதிரி இருக்கிறவங்களுக்கு அருள் புரியணுமே. அப்ப அவங்கள்ட்ட அவர் போனார்னா எனக்கு பழையபடி என்ன ஆயிருது? இந்த உலகத்தின் இருள் என்னை சூழ்ந்து நின்றுது. எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப உன்னைய நான் சேருவதற்கு எனக்கு அருள் புரிய மாட்டாயா? அப்படி கேட்கக்கூடிய ஒரு பாடலா இதை வச்சுக்கலாம். அகத்துறையினுடைய அருமையான பாடல்கள். நான் ரொம்ப பாடலுக்குள்ள போய் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி ஜாஜா. இந்த கடைசி பாடல்ல எப்படி ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய துடிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டு இது பண்ணிடலாமா? ஏன்னா அதுல நீங்க களிறு வேற வருது. அந்த களிறு எதுக்காக வருது? அதாவது நமக்கு இந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம நேரடியா அந்த பொருளை இதுக்குள்ள கொண்டு போகணும்னு இல்லை. சில இது பொருந்தும், சில இது வெறும் அகத்துறை பாடல்கள் தான். இதை பொறுத்த வரைக்கும் இது வெறும் பக்தனுடைய ஏக்கம் மட்டும்தான். இந்த ஜீவாத்மாவினுடைய ஏக்கம் மட்டுமே. இப்போ ஒன்று பகல் மறைந்து இரவு வருகிறது, அதான் அவ சொல்றா. அவ பகல் மறைந்து இரவு வருவது எதை குறிக்கிறது? பகல் என்பது குறைந்தபட்சம் என்னை சுற்றி அடியார்கள் தான் இருக்காங்க, இறைவன் பெயரை பாடிக்கொண்டிருக்கிறேன், இறைவன் புகழை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்ங்கும் போது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஆனா எல்லா நேரமும் என்னைய சுத்தி பக்தர்கள் இருக்க முடியுமா? அவன் சாப்பிடணுமே, அவன் தூங்கணுமே, அவனுக்கும் சில உலக கடமைகள் இருக்குமே. அப்படி அவன் போயிட்டான்னு வைங்க, என்னைய பழையபடி பிரிவு துயர் இருள் போல் மூடுகிறது. அதான் ஜீவாத்மாவனுடைய புலம்பல். கோல பகல் களிறு இந்த உலகத்திலேயே இருந்தா கூட இருளும் யானைதான், ஆனா ஒளி வீசுவதும் யானை தான். எப்படி ரெண்டுக்கும் ஒரே யானையை சொல்றாரு? அப்ப கோலப்பகல் களிறு என்பது இந்த பூமியில் பிறந்தால் கூட வேறொன்றாக இருப்பது. அதுதான் பாகவதர். பக்தன், ஒரு பக்தன், அவனும் என்னைய போல இந்த பூமியில பிறந்த மானுடன், அவனும் புலன்கள் உடையவன். ஆனா அவன் அந்த புலன்கள் வழியாக இறைவனை கண்டு கொண்டான். அவன் வேற ஒருத்தன் ஆயிட்டான். கோல பகல் களிராக ஒளிவிடக்கூடியவன். நீலக்கங்குல் களிறு அது கும்பலாதான் வரும். குழாம் விரிந்த நீலக்கங்குல் களிறு எது? இந்த உலக இன்பத்திலேயே சிக்கி கருமையாக இன்னும் தெரிவது. அப்போ இறைவனின் அருள் பெற்ற பக்தர்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் ஓரளவு ஆறுதலா இருந்துச்சு. அவங்க அந்த பக்கம் நகர்ந்துட்டாங்கன்னா பழையபடி இந்த உலக
துயரத்துக்கு நடுவில் போய் நிக்க வேண்டியிருக்கு. பிரிவு துயர் என்னை இருளாக மூடுகிறது. ஆகவே என்னைய சீக்கிரமா உன்னுடையவளா ஆக்கிக்கோ அப்படின்னு ஜீவாத்மா கேட்கறதா எடுத்துக்கலாம். நன்றி ஜெயஜா. ஹலோ. வணக்கம் ஜெஜா. ஒரு சந்தேகம். இத கேட்கறது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. நம்மாழ்வாரோட கதை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்னீங்க இல்லையா? அவர் பிறக்கிறப்பவே ஞானியா பிறந்தாரு. எந்த அசைவும் இல்லாம அந்த புளிய மரத்தடியில இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் சொன்னப்போ, ஆனா அவரோட பாடல்கள் பார்க்குறப்போ, எல்லாமே அகத்துறை பாடல்களா அமைஞ்சிருக்கு. நம்ம எதிர்பார்க்கிறது என்னன்னா, அந்த மாரி ஒரு ஞானிட்ட இருந்து தத்துவ பாடல்கள் தான் எதிர்பார்ப்போம். ஆனா நெறைய அகத்துறை பாடல்கள் வருது. அவரோட அந்த முன் வரலாறுக்கும், அவரோட பாடல்கள்லயும் ஒரு வித்தியாசம் தெரியிற மாரி இருக்கு. அது எப்படி சொல்றது? நெறைய வாழ்ந்து அனுபவித்து உலக விஷயங்கள்லாம் நெறையா சொல்றாங்க. ஆனா அவரோட கதைய பார்த்தோம்னா, அவர் உலகத்தோட எந்த கான்டாக்டும் இல்லாம, முதல்ல இருந்தே அவர் ஞான நிஷ்டையிலே இருந்ததா தான் சொல்றாங்க. அதனால தான் இத கேட்டேன். இது எனக்கு ரொம்ப நாளா இருந்த சந்தேகம் தான். ஆனால் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஞானியர்களது வாழ்க்கை குறித்து சொல்லப்படுவது குறியீட்டு கதைகள் தான். அந்த கதைகள் அப்படியே உண்மையாக இருக்க வேண்டும் என்று எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா நம்ம இங்க பேசுவது வரலாறு அல்ல. வரலாறுனா சான்று இருக்கணும், அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கணும், துணை சான்றுகள் அதை உறுதி செய்யணும். இப்படியெல்லாம் வரலாறுக்கு ஒரு முறைமை இருக்கு. வரலாறு என்பது அறிவியல் பூர்வமானது. ஆனால் இந்த பக்தி அப்படின்னு வரும்போது அது உணர்வு பூர்வமானது. அப்போ நமது உணர்வுகளுக்கு எது சரியான பொருளை தருமோ அதை கதையாக ஆக்குவதுதான் உணர்வு குறியீட்டு கதை. இது எல்லாமே. இப்போ நம்மாழ்வார் பிறந்ததிலிருந்து அழுததே இல்லை, எதையும் சாப்பிட்டதில்லை, இந்த உலகத்தோடு அது எந்த தொடர்பும் வைத்துக் கொண்டதில்லை, அசையாம அப்படியே இருந்தது. ஆகவே பெற்றோர் அதை விட்டு சென்றனர் இப்படின்னு சொன்னா அது எதன் குறியீடு என்ன? நீங்க கீதையில சரி கிருஷ்ணன் குறித்த நாட்டுப்புற கதைகள் இதுக்கு நிறைய விளக்கம் கிடைக்கும். ஒரு நதியில இறங்கி நதியை கடக்கணும். அப்போ நதியில படகு எதுவும் இல்லை. அப்ப நதியோட கரையில கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நிக்கிறாங்க. அப்போ அந்த அந்த பக்கமா ஒரு முனிவர் வராரு. அவர் சொல்றாரு, எப்பா இந்த நதி ரொம்ப விசேஷமான நதி, நீ ஏதாவது ஒரு உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோ, இந்த நதி உனக்கு தானே வழிவிடும், நீ அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கிற. உடனே அர்ஜுனன் இப்படி யோசிச்சுட்டு, எனக்கு கர்ணன் மேல கொஞ்சம் பொறாமை இருக்கு, அவனுடைய வில்வித்தை மேல அவன் ரொம்ப கெட்டிக்காரன், எனக்கே ஒரு பொறாமை இருக்கத்தான் செய்யுது. உடனே நதி விலகி வழிவிட்டுருச்சு, அந்த பக்கம் போயிட்டான். பழையபடி நதி மூடிடுச்சு. இப்ப கிருஷ்ணன் நிக்கிறான். அவன் என்ன சொல்றான், நான் நித்திய பிரம்மச்சாரி அப்படின்றான். யாரு? கோபியர்கள்ல இருந்து 8 மனைவியரை மணந்து கொண்டு ஊருக்குள்ள ஒரு பொம்பளைய விடாதவன் கரையில நின்னு சொல்றான், நான் நித்திய பிரம்மச்சாரி. நதி விலகி வழிவிட்டுருச்சு, அந்த பக்கம் வந்துட்டான். அர்ஜுனனுக்கு நெஞ்சு வெடிச்சு போச்சு. பாவி, உனக்கு டஃப் கொடுக்கலான்னு நானும் ஊர் ஊரா பொம்பளைய கல்யாணம் பண்ணிட்டு வரேன், ஆனா உனக்கு பக்கத்துல நெருங்கவே முடியல. இன்னும் நீ சச்சின் ரெக்கார்டு வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்க, நான் எவ்வளவு அடிச்சாலும் அபிஷேக் சர்மா மாதிரி T20 தாண்ட முடியலையே, நீ எப்படியா இப்படி, எனக்கு மனசே கேட்கலையே. ஆனா அது உண்மை. பீமன்கிட்ட கேட்டீங்கன்னா பீமன் அப்படிதான் சொல்லுவான், குறைவாக சாப்பிடுகிற அப்படின்னு அவன் சொல்லுவான். எதனால அது நடக்குது? அவர்கள் செய்யும் எந்த செயலையுமே அவர்கள் தாம் செய்கிற செயலாக எடுத்துக்கொள்வதில்லை. அந்த செயலுக்குடைய பலன்களுக்காக அந்த செயலை அவர்கள் செய்வதில்லை. ஆகவே அவர்கள் தன்னளவில் அப்படியேதான் இருக்காங்க. அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமை அங்கு ஆற்றப்படுகிறது. அந்த கடமையை தாண்டி அவர்களாக எதையும் செய்யறதில்லை. அவன் பிரம்மச்சாரியா தான் நிக்கிறான். அவன் உயிர்களோடு கலந்து உறவாடி அவர்களை மேம்படுத்த வேண்டிய கடமைக்கு அதை அவன் செய்வான். அந்த கடமைக்கு மேல அவன் தனியா தான் நிற்பான். இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
ஆனா அதுதான் அங்க உண்மை. அத ஒரு நாட்டுப்புற கதை அவ்வளவு தெளிவா நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ இந்த கதையின் வழியாக சொல்லும்போது நாம இதை வெறும் கதையா எடுத்துக்கிட்டு அதை எப்படி கிருஷ்ணனுக்கு தான் 8 ஒய்ஃப் இருக்காங்களே, அஷ்டபாரியா தானே, 8 ஒய்ஃப் இருக்காங்களே, அவன் தான் இது கோபியர்களோடு ராசலீலை புரிந்ததாக இருக்கிறதே, அப்படி கேட்டோம்னா அது என்ன பொருள்? இது ஒரு குறியீட்டு கதை, இது ஒரு குறியீடு. இறைவனாக வந்த அவன் என்னவெல்லாம் தனது செயலுக்கு செயல் புரிவது மட்டுமே தனது பணி, அதன் பலனுக்குள்ள போகாம நின்னானே, அப்ப அந்த செயலே அவனுடையதல்ல, இறைவனுடையது. அதை அவன் நிரூபிச்சு காமிக்கிறதுக்கு தான் அதை செய்யறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்டுக்கு தான் அந்த கதை. அப்ப நம்மாழ்வார் என்ன செய்தார்? பிறந்ததிலிருந்து அழுததில்லை, உணவு உண்டதில்லைன்னா என்ன அர்த்தம்? அவர் இந்த உலகில் இருக்கக்கூடிய நம்மை போல இந்த உலக இன்பங்களுக்காக ஏங்கி நிற்கவில்லை. பாலுக்குத்தான் பிள்ளை அழும், அவர் பாலுக்கு கூட அழுததில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகின் அடிப்படை இன்பமாகிய உண்ணுதலுக்கு கூட அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, பேசியதில்லை, யார்கிட்டையும் பேசல. அது ஏன் பேசல? அதுக்கு உற்றார் உறவினர் என்னும் நிலையை அது கடந்து விட்டது. மாமா வந்திருக்காங்க வாங்கன்னு சொல்லு, பெரியப்பா வந்திருக்காங்கல்ல 2 வார்த்தை மரியாதையா பேசு, இப்படி உற்றார் உறவினர் இருந்தா பேசு பேசுங்கிற பேச்சு ஆரம்பிக்குது. ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே அவன்தான். அப்ப அவன்கிட்ட தான் என் பக்தி, அவன்கிட்ட தான் நான் பேச முடியும், வேற யார்கிட்டையும் பேச முடியாது. மற்றவங்கள்ட்ட வாய முடிக்கிறேன். நம்மாழ்வார் ஊமை, பேச மாட்டார் பிறந்ததிலிருந்து. இந்த பிள்ளைய வச்சு என்ன செய்ய? எப்பா நீ இப்படி கிடந்தானா என்னுடைய அர்த்தம், ஒன்னும் செய்ய முடியல. அப்படியா? சரி பரவாயில்ல, நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். தானா போறாரு, ஏதோ ஒரு மரத்தடியில அவரா உட்காந்துக்கிறாரு, தியானத்துல இருக்காரு. யாராவது கொடுத்தா சாப்பிடுவாரு, கொடுக்கலன்னா பேசாம இருப்பாரு. ஒரு புளிய மரத்தடியே தன் இடம் என்று அவர் அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்கிறார். இதுதான் நடந்திருக்கும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அது ஒரு பையன்பா, ரொம்ப எதுவும் பேசவும் மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான், சும்மாவே இருப்பான், அவன் என்ன செய்யறான்னு யாருக்குமே தெரியாது, சும்மா இருப்பான், அவ்வளவுதான். நம்ம கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான், அவனாவும் எதுவும் பேச மாட்டான், எதுவும் செய்யவும் மாட்டான், அப்படியே இருப்பான்பா அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப அதை கதையா மாத்தும் போது எப்படி மாத்தணும்? அவர் பிறந்ததிலிருந்து அப்படியே கடற்கரை ஆற்று ஓரத்தில் விட்டு விட்டு போய்விட்டார்கள் பெற்றோர். பெற்றோர் திட்டியிருப்பாங்க, அவனையாவது சோறு போட முடியல, சும்மா திரியிற எல்லாரும் எங்களை கேட்கறாங்க, என்னையா பிள்ளை வளர்க்குறேன்னு என்னை திட்டுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு புன்னகையோட இது இறங்கி போயிருக்கும் நேர ஆத்தங்கரைக்கு. நீ என்ன வளர்க்கறது, என்னை இறைவன் வளர்த்திருப்பான் அப்படின்னு அது போய் உட்காந்துருக்கும். அப்ப அதை கரையா மாறும்போது இப்படி மாறும். அப்ப அது போய் அங்க உட்காந்துருக்கும். அப்ப எல்லாரும் எங்க ஊர்ல ஒரு கிறுக்கு பையன் ஒருத்தன் இருக்கான், உங்க ஊர்ல என்ன விசேஷம், மதுரகவி ஆழ்வார் வந்து கேட்கிறாரு. என்னையா அவங்க ஊரு, அவருக்கு ஏதோ தோணுது இந்த ஊர்ல ஏதோ இருக்குன்னு. அதுதான் ஒரு ஒளி தெரிகிறதுன்னா உள்ளொளி, மனசுக்குள்ள அவருக்கு மட்டும் தெரிகிற ஒளி அது. இங்கேதான் ஏதோ இருக்குன்னு திரும்பி ஊருக்கு வராரு, இங்கதான் இங்கே உண்மை கிடைக்கும். அப்ப அங்க வந்து கேக்குறாரு, ஐயா அதை ஏன் கேக்குறீங்க, ஒரு பையன் இருக்கான் சும்மாவே உட்காந்துருப்பான், நாங்க அவன் முன்னாடி போய் என்ன பண்ணாலும் சிரிக்கவும் மாட்டான், அழவும் மாட்டான், பேசவும் மாட்டான், அவன் பாட்டும் உட்காந்துருப்பான், அவன் தான் எங்க ஊர்ல விசித்திரமா இருப்பான். நீ ஏதோ ரொம்ப விசித்திரமா ஏதாவது நடந்ததான்னு கேட்டியே, அவன் தான் விசித்திரம். என்னடா இது புதுசா இருக்கானே ஒருத்தன், அப்படியே ஒருத்தன் இருக்க முடியும், போய் பார்ப்போம். போய் பார்த்தா இவங்க நினைக்கிற மாதிரி அவன் பைத்தியக்காரன் இல்லை, அவன் உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைலே சொல்லுது இவன் அறிந்தவன், இவன் அமர்ந்திருக்கும் விதத்திலேயே தெரியுது இவன் ஒரு ஞானி. முன்னாடி போய் நிக்கிறவன் மதுரகவி ஆழ்வார் என்னைய மாதிரி ஒரு சந்தேக புத்தி. அப்போ குரு கிடைக்கல, வெறும் அறிவு கிடைத்து என்ன பயன், குரு இல்லாம அறிவுக்கு என்ன எப்படி பலன் தரும்? மதுரகவி ஆழ்வார் அப்படி ஒருத்தர் தேடிதானே அலையிறாரு. எல்லா அறிவும் படைத்தும் அறிவு சந்தேகப்பட சொல்லும், சந்தேகம் இருக்கு அத்தனைக்கு மேலையும். சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? எது செத்தது? உயிரற்றது செத்தது. எது உயிரற்றது? உலகை பெருமாள் படைக்கிறார், ஈஸ்வரனாக இருந்து படைக்கிறார். ஈஸ்வரன் என்றால் அனைத்தையும் காப்பவன், உருவாக்குபவன், அனைத்திற்கும் காரணகர்த்தான்னு அர்த்தம். ஈஸ்வர அவனிலிருந்தே பிறக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு அவன்தான் அவனிலிருந்து பிறக்கிறது எல்லாம். அவன் எதை பிறப்பிக்கிறான்? சேதனம் அச்சேதனம் ஆகிய இரண்டையும் பிறப்பிக்கிறான். அச்சேதனம் என்றால் உணர்வற்றது அப்படின்னு பொருள்.
சேதனம் என்றால் உயிர் உள்ளது, அதாவது உணர்வு உள்ளதுன்னு பொருள். சேதனம், சேதனம் இல்லாதது அச்சேதனம். கல்லு, மண்ணு, மரம், தாவரம் எல்லாம் அச்சேதனம்னு வைணவம் வகைப்படுத்துகிறது. அப்போ கல்லு, மண்ணு, இந்த ஆறு, இதன் போல இந்த பூமி, இந்த பிசிக்கல் ஆப்ஜெக்ட் எல்லாமே அச்சேதனம். அதான் செத்தது, உயிரற்றது. உணர்வற்றது உயிரற்றது. உணர்வுள்ளதே உயிர் உள்ளது. அதில் சிறியது செத்தது எது? இந்த பூமி. உயிரற்ற இந்த பூமி, உயிரல் பண்டமாகிய இந்த பூமியில், இந்த பூமினா அத வயிற்றில், செத்ததின் வயிற்றில்னு சொல்றது. இந்த பூமியின் வயிற்றில், பூமியில் சிறியது. சிறியது எது? பரமான்மா பெரியது, ஜீவான்மா சிறியது. இந்த ஜீவான்மா சிறியது செத்ததின் வயிற்றில், இந்த அச்சேதனமாகிய உலகத்தில் வந்து பிறந்தால், செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? எதை எடுத்துக்கொண்டு எங்கே இருக்கும் அப்படின்னு கேக்குறது. அதன் பொருள் அதான். ஏன்னா தள்ளி இருந்து கேட்டானா, யோ செத்தது வயிற்றுல ஏதாவது பறக்குமா ஐயா? அது எப்படியா எதை தின்ட்டு எங்க கிடக்கும்? இங்க கிடந்தா இங்கதான் இருக்கும். செத்தது வயிற்றுல எப்படி அவனு பறக்கும்னு கேட்பான். நம்மால்தான் ஞானியாச்சு, கேட்கறவன் எதுக்கு கேட்கறான்னு தெரியுது. வாயை திறந்து பதில் சொல்றாரு. அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். நீங்க கேட்டீங்கன்னா, என்னையா இது பதிலு, என்னையா கேள்வி? கேள்வி கேட்டவன் கிறுக்கனா இருந்தா பதில் சொன்னவன் பெருங்கிறுக்கனா இருக்கான். நீங்க கேனோபனிஷத்து பூர்வமே இப்படித்தான் இருக்கும். குருவே அது, அதுவே. குருவே இது, இதுவும் அதுவே. இப்படித்தான் பேசிப்பாங்க குருவும் சீடனும். இதுவும் அப்படித்தான். ஆனா அது புரியறதுக்கு நீ அதுவா இருக்கணும். அப்ப அத்தை தின்று அங்கேயே கிடக்கும்னா என்ன? ஜீவான்மாவின் இயல்பு இந்த பூமியில் பிறந்ததும் பூமியில் இருக்கும் இன்பங்களை சுகித்து கொண்டே திரும்ப திரும்ப பூமியிலேயே பிறந்து கொண்டிருக்கும். அது ஜீவான்மாவின் இயல்பு. அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். பூமியில் பிறந்ததால் பூமியின் இன்பங்களையே நுகர்ந்து கொண்டு பூமியிலேயே மறுபடி பிறந்து கொண்டு இங்கேயே கிடக்கும். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். ஆகா, நீ இல்லையா குரு? உன்னைய போய் கிறுக்கேன்னு சொன்னாங்களே இவங்க, இந்த விளறேன் அவன் காலில். அப்புறம் மதுரகவி ஆழ்வார் தான் அவர் நம்மாழ்வார்னு சொல்றது. அப்ப அவர் நிறைய கவிதைகள்லாம் எழுதுறாரு. அதற்கு பிறகு அவர் இந்த அனுபவங்களை எல்லாம் பார்த்தவர், கற்றவர், அதெல்லாம் இருக்கும். இதுதான் நிஜமா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அவர் எல்லா பொருளையும் கவிதைகளை எழுதுறாரு. இப்படியும் எழுதுறார். இன்னும் பின்னால நிறைய இருக்க நம்மாழ்வார் பாட்டுலாம். இது திருவிருத்தம்னு சொன்னாலும் இது அந்தாதி. இது தவிரவும் பெரிய திருவந்தாதி எல்லாம் இருக்கேன். என்ன அதெல்லாம் வரும்போது நீங்க அவருடைய தத்துவ உயரத்தை பார்ப்பீங்க. இது அவருடைய இயல்பு. அப்ப ஒரு கதை பக்தியிலோ புராணத்திலோ ஒரு கதை சொல்லப்பட்டால் அந்த கதையினுடைய குறியீட்டு வடிவத்தை நோக்கிதான் நம்ம மனசு போகணும். அந்த கதை நாம் தியானிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு உருவம். ஒரு விளக்கை பார்த்து தியானியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த விளக்கா தியானத்திற்குரியது. அந்த தியானத்திற்கு அந்த விளக்கு ஒரு கருவி. அதை போலதான் உருவம், உருவ வழிபாடு இறைவனை வணங்குவதற்கு ஒரு கருவி போல அந்த உருவம் நம்ம கண் முன்னாடி நிற்கும். அதனாலதான் அர்ச்சாவதாரம் வழியா பரரூபத்தை பார்க்கலாம்னு சொன்னது வைணவம். சோ இந்த இடத்துலதான் நம்மாழ்வார் கதை ஒரு குறியீட்டு கதையா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குறியீட்டு கதையினுடைய இதுதான் நம்ம இப்படி பொதுவா சொல்லும் போது அதை இப்படிப்பட்ட மரபுல சொல்றது வழக்கம். நன்றி ஜாஜா. இந்த வகுப்பு 4 வகுப்பு ஆரம்பிச்சதுல இருந்தே இது ஒரு உறுத்தலாவே இருந்தது. நான் இந்த நம்மாழ்வார் பத்தி முதல்ல ஒரு இமேஜ் அந்த மாதிரி கிரியேட் ஆயிருந்ததுனால இந்த பாடல்கள் எப்படி இப்படின்னு தோணுது. உங்க விளக்கத்துக்கு அப்புறம் நல்லா புரிஞ்சது. ரொம்ப நன்றி ஜாஜா. ஆனந்த்குமார் சார் ஏதோ கேள்வி கேட்க வந்தீங்க? இல்ல ரொம்ப இன்னைக்கும் பிரமாதமா இருந்து டிஃப்ரெண்ட் இருக்கு ஒவ்வொரு பாடல்களும். தேங்க்ஸ் ஜாஜா. இந்த துழாய் இவர் திரும்ப திரும்ப கேட்கற மாதிரி இருக்கு இல்லையா பெருமாள்கிட்ட, அது அவருடைய அருள் வேண்டது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இந்த கடைசி பாசுரத்துல பார்க்கும்போது அது இன்னொரு பார்வை கொடுத்தீங்க. எப்படின்னா, ஒரு ஆண்கிட்டேருந்து ஒரு பெண்ணு
பூ வாங்குறதுன்றது வந்து அது வந்து ஒரு பந்தம் மாதிரி. அப்போ இங்க வந்து துழாய்ன்றது வந்து பெருமாளை குறிக்கிறதுக்காக துழாய்ன்னு சொல்லப்படுது, பூன்னு இல்லாம அது துழாய்ன்னு சொல்லப்படுதுன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்தோம். ஆனா இப்ப இங்க இந்த 35வது பாசுரத்துல ஆஹ் மால்பால் என்ன வந்தது, இது ஒரு நிமிஷம். உலகளந்த மால்பால் துழாய்க்கு மனமுடையாருக்கு அப்படின்னு வரும்போது நீங்களே சொன்னீங்க, மால்பால் மனமுடையாருக்குனாலே அது வந்துருது இல்லையா? அப்ப துழாய்க்குன்றது வந்து இவர் திரும்ப அந்த குறிப்பிட்டு சொல்றத எப்படின்றத இன்னொரு வரி சொல்ல முடியுமா? ஏன்னா இன்னொரு இடத்துல வந்து இவர் அந்த புல்ல பார்த்தாலே, அந்த கருடனுடைய வாகனத்தை பார்த்தாலே எனக்கு அவன் மேல காதல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இடம் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பாசுரத்துல. இது ரெண்டத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணி பாக்குறது ஜாஜா? அது துழாய் என்பது பிரசாதம். பிரசாதம் என்பது என்ன? இறைவனால் ஆசிர்வதித்து கொடுக்கப்படுவது எல்லாமே பிரசாதம். அப்போ அது ஒரு அடையாளம். இப்போ கோயிலுக்கு போறோம், தீர்த்தமும் துளசியும் நமக்கு தராங்க பெருமாள் கோயில்ல. அதன் பொருள் என்ன? அந்த நீரும் உணவுமாக நமக்கு வருது. அப்ப அந்த துளசி பிரசாதம்ங்கிறது ஒரு அக்னாலெட்ஜ்மெண்ட். இறைவன் நம்மை ஏற்றுக்கொண்டான்ங்கிறதுக்கான அக்னாலெட்ஜ்மெண்ட். வந்து பாத்தீங்க, நம்ம வணக்கம்னு ஒருத்தருக்கு சொல்றோம், பதிலுக்காக வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அந்த பதில் சொல்ற ரெகக்னிஷன் தான் இறைவன் நமக்கு அளிக்கக்கூடிய பிரசாதம். அப்போ ஒரு துளசிங்கிறது வந்து, ஐயா உன் ரெகக்னிஷன் எனக்கு வேணும், உன் கடைக்கண் பார்வை எனக்கு வேணும், அதனாலதான் உன் கடைக்கண் பார்வைக்கு இறங்கி நிற்கிறேன், நீ கடைக்கண் பார்வை வைக்க மாட்டியான்னு காத்திருக்கேன். ஒண்ணும் இல்லைங்க, நீங்க கையெழுத்து போட்ட ஒரு பேப்பர் வேணுங்க, அவ்வளவுதாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க பேப்பருக்காகவா காத்திருக்கீங்க? அந்த கையெழுத்து போட்ட பேப்பருங்கிறது உங்க கையெழுத்துங்கிறதுனால அதுக்கு அவ்வளவு மரியாதை. அதுக்காக நான் காத்திருக்கேன். இது ஒண்ணு போதுங்க, என் லைஃபுக்கும் நான் மறக்காம இருப்பேன். எதை கையில வச்சு சொல்றோம்? கையெழுத்து போட்ட பேப்பரை கையில வச்சுட்டு சொல்றோம். அதனுடைய உண்மையான பொருள் என்ன? இந்த பேப்பருக்கு வேல்யூ எப்படி வந்துச்சு? நீ போட்ட கையெழுத்தால. நான் அப்ப நன்றியோட இருப்பேன் இந்த பேப்பருக்கு. இந்த ஒரு பேப்பர் போதுங்க, இதுக்கு நான் வாழ்க்கை பூரா நன்றியோட இருப்பேன். அப்ப அந்த பேப்பருக்கு அந்த நன்றி, அதை கொடுத்த இறைவனுக்கு, அவர் என் மேல் கருணை பொழிந்து விட்டாருங்கிறதுக்கு அது அத்தாட்சி. ஆகவேதான் துழாய் துழாய்னு திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, இறைவனது ரெகக்னிஷன். இறைவனது ரெகக்னிஷனை நோக்கியே எனது மனம் செல்லுகிறது. இறைவன் என்னை அங்கீகரிப்பானா, இறைவன் என்னை ஏற்றுக்கொள்வானா, அவன் சம்மதிப்பானாங்கிறத நோக்கியே என் மனம் போகுதுங்கிறதுக்கு தான் துழாய் மேல் மனம் கொண்டு இருக்கிறேன், மனம் கொண்டு இருக்கிறேன்னு சொல்றது. இறைவனை வணங்குறேன் நான், இறைவன் மேல என் மனம் போயிருச்சு. இப்ப அடுத்து என்ன? இறைவன் என்னை அங்கீகரிப்பானாங்கிறது மேல என் மனம் போயிருக்கு. அதான் பக்தன். இறைவனை வணங்குபவன். நீங்க சார் பரிகாரப்படி நீங்க 4வது கல்யாணம் பண்ணணும்னா நீங்க வந்து திருத்தங்கல் பெருமாளை போய் பார்த்துட்டு வரணும் சார், செவ்வாய்க்கிழமையிலன்னு சொன்னா நம்ம போவோம், வணங்குவோம் அவனை. பெருமாளே 4வது பொண்டாட்டியாவது நல்லா அமையட்டும்னு வேண்டுறோம்னு வைங்க, அவனும் வணங்கத்தானே செய்யறான். பெருமாள் மேல் மனம் அவனுக்கும் செல்லுகிறதே. அப்ப இங்க இருக்கிற ஒரு பக்தனின் மனம் பெருமாள் மேல் செல்வதற்கும், பலன் கருதி அவனை வணங்கும் ஒருவனுக்கும் பெருமாள் மேல் மனம் செல்வதும் ஒன்னா? இல்ல. பக்தனுக்கு தான் அவனை வணங்குறோங்கிறத விட இறைவன் நம்ம மேல கருணை வைக்கணும், இறைவன் நம்மேல் பார்வையை திருப்பணும், இறைவன் பிரசாதம் நமக்கு ஒரு அடையாளமா நமக்கு வரணும்னு காத்து நிற்பவன் தான் பக்தன். வணங்கி நிற்பவன் பக்தன்கிறது முதல் நிலை. 2ஆம் நிலையில அவன் இறைஞ்சி நிற்பவன், தொழுது நிற்பவன், வேண்டி நிற்பவன், யாசித்து நிற்பவன், அவன்தான் பக்தன். ஐயான்னு கையேந்தி நிக்கணும். வணங்கி கைய கூப்பி நிக்கிறது முதல் நிலை. 2வது நிலை கையேந்தி நிற்றல் இல்ல இறைவன்ட்ட, உன் அருளை கொடுன்னு. அதனாலதான் அந்த அருளை அவன் தந்து விட்டான்ங்கிறதுக்கு அடையாளம் தான் துளசி பிரசாதம். அதனாலதான் துளசி மாலை மேலேயே உள்ளம் போகுது, உள்ளம் போகுதுன்னு எல்லா ஆழ்வார்களும் சொல்றது. புரிஞ்சது ஜாஜா. குறிப்பா அந்த 4வது கல்யாணம் சொன்ன உடனே கிளியரா புரிஞ்சிடுது. இந்த இன்னொரு பாசுரம் ஜாஜா, அந்த கொடுங்கால் சிலையர்னு சொல்லிட்டு பாலை போன தன்னுடைய மகளை நினைச்சு தாய் வருத்தப்படுற அந்த ஒரு இது வருது இல்லையா? அதுல வந்து இவங்க சில உரையாசிரியர்கள் எழுதும் போது என்ன சொல்றாங்க, அவ வந்து தலைவனை தேடி தனியா போறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்து இன்னும் நம்ம பொதுவா வந்து தலைவனோட சேர்ந்து ஓடி போனாலும் கூட அதே துன்பத்தை தாய் அனுபவிக்கிறா அப்படின்ற மாதிரி. இதுல இது இப்படிதான் அப்படின்னு பாக்குறதுக்கு ஏதாவது குறிப்பு இருக்கா இந்த பாசுரத்துல? இல்ல, இதுல அந்த மாதிரி குறிப்புகள் எதுவும் இல்லை. இதுல பெரும்பாலும்
உடன்போக்கின் போதுதான் பாலையை நினைச்சு வருத்தப்படுவாங்க. தனியாக ஓடி போற தலைவிங்கிறதே கிடையாது நம்ம இதுல. அது அவங்க சொல்லும்போது தவறா சொல்றாங்க. ஒண்ணு தோழியோட போவா, அப்படி இல்லை என்றால் தலைவனோட தான் போவா. அப்படி ரெண்டும் இல்லைன்னா தலைவனை நினைத்து ஏங்கி கொண்டு வீட்டுக்குள்ளதான் இருப்பான். அவனை தேடி நானே போறேன்னு சொல்றது கிடையவே கிடையாது நம்ம மரபுல. அவனை கூப்பிட்டு வாங்க, அவன்கிட்ட தகவல் சொல்லுங்க, அவன் இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போங்க, இப்படித்தான் தலைவி சொல்லிக்கிட்டே இருப்பா. கவனிச்சீங்கன்னா தெரியும். அவ தனியா ஓடி தலைவனை போய் சேர மாட்டான். அது எப்போதும் கிடையாது. ஆகவே இங்கு அவள் போயிருக்காள்னு சொன்னா யாரோ கூட்டு போயிருக்காங்கன்னு தான் அர்த்தம். கூட யாரோ போறாங்கன்னு தான் அர்த்தம். ஓகே ஜாஜா, நன்றி ஜாஜா. மற்ற நண்பர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் ப்ளீஸ். ஓகே ஜாஜா, நம்ம அடுத்த அமர்வுல சந்திக்கலாமா? பிரியம்பதா வரா. ஒரு நிமிஷம், இவங்க பிரியமதா மேடம். மேடம் நீங்க unmute Say பண்ணி something. பேசலாம். Vetri, Priyamada wants to say something. அதான் அவங்களுது அந்த சார் வந்துட்டாங்க. அன்மியூட்டே ஆக மாட்டேங்குது. அன்மியூட் லாஸ்ட் டைமும் அது மாதிரி ஆச்சு. ஆயிடுச்சு ஆயிடுச்சு. ஜாஜா கேக்குதா? கேக்குது சொல்லுங்க மேடம். ஜாஜா, அந்த ஒக்கலை பாசுரத்துல வந்து அவ வந்து அவன் கொடுத்து போன குழந்தை வந்து அந்த பற்றின்மை அப்படிங்கிற ஒரு இது அதையும் கையில வச்சுட்டு அவ தவிக்கிறதா, அதையும் விட்டுட்டு போகணும்னு அவ நினைக்கிறாளா, அந்த மாதிரியா? இல்ல, அது ஒரு உவமை மட்டுமே. குழந்தை கையில இருக்குங்கிறது ஒரு அறிவை கொடுக்கக்கூடியது. இறைவன் எனக்கு அருளினான்னு சொன்னா அந்த அருளியதன் விளைவு என்ன? எனக்கு அறிவு பிறந்தது. அறிவு பிறந்ததுன்னு தானே சொல்றோம் இல்லையா? குழந்தை பிறந்ததுங்கிற மாதிரி அறிவு பிறந்ததுன்னு தான் சொல்றோம். அப்ப அறிவு பிறந்தது என்றால் இந்த உலக இன்பங்களை நான் இனிமேல் பெருசா கருதக்கூடாது, உலக இன்பங்கள் நிலையற்றவைங்கிற அறிவு எனக்கு பிறந்தது. அதுதான் என் கையில இருக்கிற குழந்தை. அந்த அறிவை நான் ஊட்டி வளர்க்க வேண்டும். ஆகவேதான் ஒக்கலில் ஏறிய குழந்தை. அது ஒக்கல்ல தூக்கி வச்சிருக்கிற குழந்தை. நமது அறிவு தான் குழந்தையாக சொல்லப்படுகிறது. நாம அந்த குழந்தைய விட்டுட்டு தான் போனோம். நான் உலகத்துல ஒரு குழந்தைய பெற்றேன், நான் போகும்போது குழந்தைய கூட்டு போவேனா? அந்த குழந்தைய விட்டுட்டு தான் இறைவன்ட்ட போவேன். அறிவு தான் என்னை அந்த இடத்தை நோக்கி செலுத்தும். அந்த குழந்தை தான் எனக்கு கருமம் செய்யும், அதுதான் எனக்கு கொல்லி போடும், எல்லாம் செய்யும். அந்த அறிவு தான் என்னை இறைவன்ட்ட அனுப்பும். ஆகவே குழந்தை என்பது அறிவு. அது கூடயே வராது, ஆனா அது இருந்தாக வேண்டியது அவசியம். ஏன்னா எனக்கு இந்த சந்தேகம் வர காரணம், அந்த நாரத சும்மா ஏதோ கொஞ்சம் பார்த்தேன், அதுல எல்லாத்தையுமே விட்டுட்டு போகணும், இந்த அறிவை கூட விட்டுட்டு அது வந்ததுன்னு கூட தெரியாம போகணும், அந்த மாதிரியோ நினைச்சேன். ஆமா, அதுதான் அப்படிதான். குழந்தைய விட்டுட்டு தானே போறோம் நம்ம. அதனாலதான் அதை சொன்னேன். குழந்தை நமக்கு தேவை, ஆனா குழந்தைய விட்டுட்டு தான் நம்ம போவோம். நாம போகும்போது குழந்தைய கூட்டு போக முடியாது. ஆனா அந்த குழந்தை தான் நம்மளை வழி அனுப்பி வைக்கும். அறிவு தான் நம்ம இறைவன்கிட்ட கொண்டு சேர்க்கும். ஆனா அந்த அறிவை கையில தூக்கிட்டு இறைவன்கிட்ட போக முடியாது. நம்ம முன்னாடி பெரியாழ்வார் பாசுரத்துல எங்கேயோ பார்த்திருக்கோம். எங்கன்னு எனக்கு ஞாபகம், திருமங்கை மன்னர் பாசுரத்துல தான். அதை சொல்லும் போது ஒரு இடத்துல பேசியிருப்பேன். நண்பர் வீட்டுக்கு போறதுக்கு நான் ஒரு கார்ல போறேன். அந்த கார் அவர் வீட்டு வாசல் வரைக்கும் தான் என்னை கொண்டு விடும். கார்ல இருந்து இறங்கி அந்த வாசலுக்குள்ள நுழைஞ்சாதான் நண்பரை பார்க்க முடியும். இல்ல, கார்ல தான் வந்தேன், கார் தான் என்னை வீட்டு வரைக்கும் கொண்டு வந்தது, ஆகவே அந்த கார் வீட்டுக்குள்ள வராம நான் வீட்டுக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா நண்பரை பார்க்க முடியாது. ஞானம், பக்தி, இது இரண்டும் இறைவனிடத்துல கொண்டு சேர்க்கும். ஆனா இறைவன் வீட்டு வாசல் வரைக்கும் தான் கொண்டு சேர்க்கும். ஞானத்தையும் அறிவையும் அனைத்தையும் இறக்கி விட்டுட்டு தான் வெறுமனதான் அவன் வீட்டுக்குள்ள நுழைய முடியும். அது எப்போதும் எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். நன்றி ஜாஜா, நன்றி. சரி, வேற கேள்விகள் இல்லை என்றால் நம்ம அடுத்து செவ்வாய்க்கிழமை சந்திக்கலாம். நண்பர்களுக்கு நன்றி.